முடியல இருக்க முடியாம தல நீரைக நீ அப்பமோடவள் ஒரு கப்பிய கரிமுகி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வானை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி தருவா அதவுரால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஆகிய பலல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவ தர்மோத்தரத்தில் என்று ஜனன மரணவியல் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் பற்றியுள்ளது. நான் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் என்று ஆற்றரு நோய்மிக்க அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி கொன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே என்று அருமையாக கூறுகின்றார் நமது திருமணதவன். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. எவனை எட்டி உதைச்சது யாரு? சிவபெருமான். கூற்று உதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம். எதுக்காக சாமி எவனை எட்டி உதைத்தார் என்றால், அந்த மார்க்கண்டேயர் என்ன செய்தார்? அவருக்கு காலம் 16 ஆண்டுகள் நிறைவு வரும்போது காலதூதர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்பொழுது இவர் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். வந்தவங்க அப்படி பார்த்துட்டு இது பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. யமன்ட்ட போய் சொல்ல போயிட்டாங்க, சாமி இது பெரிய இடத்து சமாச்சாரம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னதும், நானே போகிறேன் அப்படின்ட்டு யமனே வந்தார். வந்தவர் எப்படி வந்தார்? இந்த அருமை வாகனத்தை வந்தார். எருமை வாகனத்தை வந்து திருக்கோயிலுக்குள்ளே போயிட்டார். கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அந்த வாகனத்தில் போகலாமா? கோயிலுக்குள்ளே போயிட்டார். அவர் சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கார். ஓம் சிவாய நம அப்படின்னு அச்சிச்சுக்கிட்டு இருக்காரு சாமி. ஓம் சிவலிங்காய நம அப்படின்னு சாமியை போற்றி அர்ச்சித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் இவர் உள்ளே போயிட்டார். இப்போ அந்த நேரத்தில் இவருக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா, சிவபூஜை செய்யும் போது காலச்சக்கரம் ஓடாது. சிவ சம்பந்தமாக நாம் எந்த வேலை செய்தாலும் காலச்சக்கரம் ஓடாது. இப்போ சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் காலச்சக்கரம் ஓடாது. திருமுறை பாடிக்கிட்டு இருக்கும்போது காலச்சக்கரம் ஓடாது. நீங்கள் சிவ சம்பந்தமாக எந்த வேலை செய்தாலும், திருத்தொண்டு செய்தாலும், திருமுறைகள் பாடினாலும், சொற்பொழிவு கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் காலச்சக்கரம் ஓடாது. அப்போ யாருக்கு வேலை கிடையாது? எவனுக்கு வேலை கிடையாது. அப்படி தெரியாமல் கொண்டு போயிட்டான்னா சாமி என்ன பண்ணுவார்? அங்கே தடுத்து ஆட்கொள்வார். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தவசைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வோம். கடுத்தளத்து தமருகம் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்துவரையும் எம் பெருமானை பெற்றாமன்றே என்று சொல்வதற்கு இணங்க தடுத்து ஆட்கொள்வார். தெரியாம யமன் கொண்டு போயிட்டான். இப்ப இந்த கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் அப்படி உதைத்த பெருமானாக வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயில்களில், அதனால எதனால எட்டி உதைச்சாரு?
சிவபூஜை பண்ணுற நேரத்தில் வந்ததுனால சுவாமி, ரெண்டாவது பாசக்கயிறை வீசும்போது சுவாமி மேலேயும் பட்டதா, இடது பாதத்தால் எட்டி உதைத்தார். யமன் இறந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டதுக்கப்புறம் சுவாமி அவருக்கு வாழ்வு கொடுத்தார். சிவ சின்னங்கள் அணிந்தவர்களும் பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பவர்களும் சிவ சம்பந்தமாக உடையவர்களும் எதுவும் செய்யக்கூடாது என்று சிவபெருமான் அவருக்கு கட்டளையிட்டார். அதனாலதான் யமதூதரும் அஞ்சி ஒரு இன்சொல்லால் நயம்பந்து ஓதவல்லாதவை நன்னினால் நியமம்தான் நினைவாருக்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவே. நமச்சிவாயத்தை யார் நவின்று ஏற்றுகின்றார்களோ அவர்களை யமதூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க, நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. அப்படி அந்த நேரத்துல யமன் வந்ததுனால சுவாமி எட்டி அவரை உதைத்தார். அப்படி உதைச்சதுனால என்னாச்சு? இறந்தார். அதுக்கப்புறம் சுவாமி மடிப்பிச்சை கொடுத்தார், எல்லா வாழ்வும் கொடுத்தார். அப்படி கூற்று உதைத்தான். கூற்றுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் வேறு உயிர் வேறுன்னு கூறுபடுத்துறானா, அதனால அவனுக்கு கூற்றுவன் பேர். அப்படி கூற்று உதைத்தவனுடைய திருக்கோயிலாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயில்ல எல்லா திருக்கோயிலையும், ஒரு கோயில்ல எல்லா திருக்கோயிலையும் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. பூசை தவறிடுச்சு அப்படின்னா நித்தியம், நைமித்தியம், காமிகம், புண்ணிய காலம் என்கின்ற 4 வகை வழிபாடு சிவன் கோயிலில் நடக்கணும். என்னது? நித்திய வழிபாடு நடக்கணும். பள்ளி அடிச்சு, உச்சிக்கால பூஜை, இரவு பள்ளியற பூஜை, இதெல்லாம் நடக்கணும். ரெண்டாவது காலையில் அபிஷேகம், ஒரு வேளையாவது திருக்கோயில் அபிஷேகம் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வேளையாவது கோயிலில் பூஜை நடக்கணும். அப்படி பூஜை தப்பிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாரு, ஆற்றரு நோய்மிக்கு அந்த ஊர் முழுவதும் என்ன வருமா? நோய் வருமா. அடுத்து அவனி மழையின்றி பஞ்சம் வருமா, பஞ்ச தலைவிரிச்சு ஆடுமா. இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமும் மழை இல்லை. ஒரு 2013 பார்த்தீங்கன்னா அப்போ ஏன்னா சரியாக எங்கேயுமே பூஜை சரியாக நடக்காத காரணத்தினால 5 வருஷம் ரொம்ப பஞ்சம். அதுக்கப்புறம் இப்போ எல்லா கோயிலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை குறைவின்றி நமக்கு கிடைக்கும். எல்லா திருக்கோயிலும் இப்போ பூஜை நல்ல வழிபாடுகள் நல்லா நடக்கல. எல்லா இடத்துலையும் பௌர்ணமி பூஜை நடக்கு, எல்லா பூஜையும் சிறப்பாக நடக்கு, தினசரி நடக்கக்கூடிய வழிபாடு நடக்கு, ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு நடக்கு, அப்புறம் உலக சேமம் வேண்டி செய்கின்ற வழிபாடு நடக்கு. இப்படி எல்லா வழிபாடும் சிறப்பாக நடக்கின்ற காரணத்தினால் இப்போ மழை குறைவின்றி நமக்கு கிடைக்குது. அப்படி நடக்கலை அப்படின்னா நோய்கள் வரும், மழை வராது, பஞ்சம் வரும். போற்றர் மன்னரும் போர் வழி குண்டுவர், போர் வலிமை குண்டிடுவாங்க மன்னர்களும். அப்போ எதுவுமே சரிவர என்ன செய்யாது, நடக்காது. போர் புரிந்தாலும் கூட அங்கே வலிமை இருக்காது. ஏன்னா வலிமை இருந்தால் ஒரு மன்னராக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன கட்டணும்? சிவன் கோயில் கட்டணும். சிவன் கோயில் கட்டி சிவ பூஜை பண்ணணும். ராமர் மன்னராக இருந்தாரா? பட்டாபிஷேகம் செஞ்சாரா? கடைசி என்னுடைய மெஷின் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அப்போ அகத்திய மாமன்னர் கூப்பிட்டாரு, இப்போ இன்னும் உன்னுடைய இது முடியலை, நீ சிவ பூஜை செய்யணும், அதனால் சிவ பூஜை செய்ய அப்படின்னு. அப்படி அதுக்கப்புறம் அவர் சிவ பூஜை பண்ணார். சிவபெருமானே ஆட்சி புரிஞ்சதுனால சுவாமியை செஞ்சு காமிச்சார். இப்படி எல்லா பேருமே ஒவ்வொரு மன்னர்களுமே சிவ பூஜை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப போற்றர் மன்னரும் போர் வழி குன்றுவர். சிவபெருமானுடைய திருக்கோயிலில் நித்திய நைவேத்திய பூஜை கரெக்டாக நடந்துச்சுன்னா அவங்க போரில் ஜெயிச்சுருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போரில் வலிமை குண்டி விடுவார். அப்போ திருக்கோயில்கள்லாம் பூஜை வழிபாடுகள்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு திருக்கோயிலையும் அந்த புண்ணிய காலத்தில் உள்ள வழிபாடுகள், நித்தியம் நடக்கக்கூடிய வழிபாடுகள். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா மாத பூஜை நடக்கும், மாசப்பிறப்பு பூஜை நடத்துகிறாங்கல்ல, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த மாசப்பிறப்பு பூஜை நடத்துகிறாங்க. நம்ம அடிய திருக்கூட்டம் நம்ம ராமநாத சுவாமி பர்வத்திரி அம்பாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம அடியார் எல்லாம். நம்ம மடாரத்தில் இந்த மாதப்பிறப்பு பூஜை இதெல்லாம் புண்ணிய காலம். மாதம் பிறந்ததும் வைக்கக்கூடிய பூஜை, அது மாதிரி புண்ணிய காலமாக வழங்கக்கூடிய அமாவாசை பூஜை, அப்புறம் பௌர்ணமி பூஜை, அதுக்கப்புறம் அஷ்டமி பூஜை. இப்படி இந்த பூஜைகள்லாம் கரெக்டாக நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்காது, என்ன வராது? மன்னன் போர்வழி குன்ற மாட்டான், பஞ்சம் வராது, நோய் நொடிகள் வராது.
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம். என்ன காரணம்? சரிவர பூஜை நடக்காததான் காரணம். சரிவர பூஜை நடக்கலைன்னா நோய் நொடிகளும் ரொம்ப தலைவரிச்சு ஆடும். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா இதுலேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா ஓரளவுக்கு நடக்கிறதுனால ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு கூட்டம். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி கொண்டவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில். அவ்வளோ அருமையாக சொல்கிறாரு திருமண தேவையினர். கூற்றுதைத்தான யார்? யமன். கூறுபடுத்துகின்ற காரணத்தினால் அவனுக்கு கூற்றுவன் பேர். யமனுக்கு நிறைய பேருக்கு அந்தகன்னு பேர். அந்தத்தை செய்ததுனால அவனுக்கு அந்தகன்னு பேர். முடிவு யார் தருவா? இறக்கும் காலத்தில் கரெக்டாக வந்துடுவார். காலம் தவறவே தவறாது. நமக்கெல்லாம் காலம் இப்படி போகும். எனக்கு 15வது பிறந்த நாளுங்க அப்படிவாங்க. அடுத்து எனக்கு 20வது பிறந்த நாளுங்க, எனக்கு 80வது பிறந்த நாளில் கொண்டாடுறவங்களா இருக்காங்க. 80வது பிறந்த நாள் கேக் வெட்டி, நான் அடி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு ஆள் கேக் வெட்டி 80வது பிறந்த நாள் மிகச்சிறமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த நேரத்தில் இறப்போன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சாமி அது இறைவனுடைய மிகப்பெரிய கருணை என்னன்னா, நம்மளுடைய இறப்புனால தெரிவிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ஆடுவோம். தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒருத்தர் மன வேதனையோடு இருப்பாங்க. அதனால தான் சாமி அதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கேன். வாழ்கிற காலம் நரகமாக போயிடும்ல, இறப்பு காலம் தெரிஞ்சுன்னா ஒவ்வொருத்தரும் போர்டு மாதிரி மாட்டிடுவாங்க. நீ 1989 எப்பா உன்கிட்ட வர முடியாது, ஓட்ட நான் கடமை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன செய்வாங்க. நீ 2028 இன்னும் 2 வருஷத்துல ஓட்ட நான் வாங்க முடியும், நான் படுற பாடு வேண்டாம்பா அப்படிம்பாங்க. அதனால தான் சாமி சில இதெல்லாம் மறைச்சி வச்சிடுறேன். மறைப்பு தொழில் மூலியமாக அறித்தை தெரியும். அப்படி யானை யமனுடைய கணக்கு எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு 80 வயசு கணக்குன்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸில் வருவார். 80, 79, 78, 77 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் வயசு. கரெக்டாக ஒரு வயசு வரும், அடுத்து 1 மணி நேரம் வரும், ஒரு நொடி வரும், அடுத்து 1 செகண்ட் வரும், ஒரே தூக்கிடுவான். யார்? யமன். அந்த அளவுக்கு யமன் கரெக்டாக அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார். இப்போ நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் அவர் எதுக்கு வரப்போறாரு? நமக்கு என்ன வேலை இருக்குது? இறைவனை தொழுது சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அருணை சொல்கிறார்ல, உன்னை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உனது அடியினை உற பணிந்திலன் ஒரு தவம். அப்படி நம்ம கரெக்டாக அந்த பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, பூ கட்டிக்கிட்டே இருந்தோம்னா, மலர் பறித்து கொடுத்துட்டே இருந்தோம்னா, சிவப்பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, அடியாரோடு இணைகிட்டே இருந்தோம்னா யமனுக்கு வேலை கிடையாது. அதனால் எத்தனை சொற்பொழிவு சொன்னாலும் இதுதான் முடிவு, அடியார்களோடு இருக்கணும். அதை சென்ற முறை சொன்னேன் உங்களுக்கு. அப்போஸ்தலன் சொல்கிறாரு, புழுவிற்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவிற்கும் எனக்கும் உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கிடையாது. புனிதன் தமர் குழுவிடத்து எங்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே அப்படிங்கிறார். புனிதன் தமராக விளங்கக்கூடிய அடியார், சிவபெருமானுடைய உறவாக விளங்கக்கூடிய அடியார் குழுவில் ஒரு ஆளை நம்ம இருக்கணுமா அப்படின்னு யார் சொல்கிறா? அப்போ சாமின்னு சொல்கிறேன். சாமி புழுவுக்கு குணம் 4, எனக்கு 4. ஏன்னா எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒன்று என்ன இருக்குன்னா, வஞ்சக எண்ணெய் என்கிட்ட இருக்குன்னு. புழு உண்பதற்கு முயற்சி பண்ணும், நாமளும் வேலை தேடி சாப்பிட்றதுக்கு தேடுறோம். அது உண்ணுது, நாமளும் சாப்பிட்றோம். அது உறங்குது, நாமளும் உறங்குறோம். அது இன்ப துன்ப நுகர்ச்சி அனுபவிக்குது, நாமளும் இன்ப துன்ப நுகர்ச்சி அனுபவிக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, வஞ்சனை எண்ணம் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்த எப்படி இப்படி முன்னேறிட்டானே, அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படுவது, அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்வது போன்ற வஞ்சக எண்ணம் இருக்கிறதுனால அப்போஸ்தலன் ஒருபடி கீழே இறங்கி புழுவினும் கடையேன் அப்படின்னு. மாணிக்கவாசக பெருமான் நாயினும் கடையன்னாரு, இவர் புழுவினும் கடையன்னு கொஞ்சம் இறங்கி போயிட்டார். அந்த அளவுக்கு சாமி மேலே எல்லாம் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஞானிகளுடைய அன்பெல்லாம் பெரும் அன்பு. நமக்கெல்லாம் இந்த கோயிலில் இருக்கிற வரைக்கும், இப்படி வெளியில் போயிட்டோம்னா எங்கேயா சினிமா பாட்டு போட்டாங்கன்னா உடனே நம்ம இது நாட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய இதில் அப்படி தான் இருக்கு, அப்படி தானே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க என்ன. அதனால் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம சிந்தனை முழுவதும் இங்கே இருக்கும். இந்த படியை தாண்டிட்டோம்னா மாறும். அது மாறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், குடும்ப அளவுக்கு. அதுதான் புனிதன் தவறாக விளங்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் எப்போயுமே அந்த குழுவில் ஒரு ஆளாக நாம் இருக்க வேண்டும். சரி,
அப்படி இந்த பாட்டு மிக அற்புதமாக சொல்றாரு. ஆற்றர் நோய்மிக்கு அவனி மலையின்றி போற்றர் மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடிதானே. பூசை அப்படின்னால என்னது? என்ன பூசை? சிவ பூசை தான் பூசை, மற்றதெல்லாம் பூசை கிடையாது. பூசைனாலே சிவபூசை. ஆதியிலே இருக்கக்கூடியது எதுன்னா சிவபூஜை. எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை தான் தொழுதுருக்காங்க. அதனால பூசை அப்படின்னாலே சிவபூசை. எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை, உண்மை பூசனை. எல்லா உயிரும் பண்ணணுங்கிறது சிவபெருமானுடைய விருப்பம். சரி, அப்படி இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்கின்றார். யாரு? நமது சொல்றான் திருமலை. என்ன சொல்ற? இப்போ நம்ம கதைக்குள்ள போயிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஜனன மரண இயல். ஜனனம்னா பிறப்பு, மரணம்னா இறப்பு. எந்த நேரத்தில் பிறப்பு வரும், எந்த நேரத்தில் இறப்பு வரும், எந்த பிறவி நாம் எடுப்போம் அப்படிங்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியாது, அறுதியிட்டு சொல்ல முடியாது, அதை உறுதிப்படுத்தியும் சொல்ல முடியாது. எல்லாம் யார் கையில் இருக்குது? சிவபெருமானுடைய கையில் இருக்கு. பிறப்பு இறப்பு யாருக்கு? நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இல்லை. இப்போ சிதம்பரத்தை தரிசனம் செய்தால் முக்தி, காசியில் இறந்தா முக்தி, திருவாரூரில் பிறந்தா முக்தி. இந்த பிறப்பு நம்ம கையில் இருக்கா? அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி, சிதம்பரத்தை போய் தரிசனம் செஞ்சாலே. நான் கேட்டேன் இன்னைக்கு அண்ணன்ட்ட, திருவாரூரைக்கு வாங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம், அடுத்த தடவை கூட்டு போயிடுவோம். சரி வாங்க. அப்படி இந்த ஜனன மரணவியலில் மலையிலிருந்து மிக்க தவத்தையுடைய அகத்திய முனிவரை பார்த்து முருகப்பெருமான் சொல்றார், சொர்க்கம் உடையவர்கள் மேன்மையான தேவ சரீரம் எடுக்கும் முறைமையினையும் இருவினை கீடாக பூமியின் மற்ற மானிடர் முதலிய தேகம் எடுக்கும் முறையினையும் யாம் வகுத்து சொல்வோம், அதனை நீ கேள் அப்படின்னு முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்றாரு? அகத்திய முனிவர்கிட்ட சொல்றாரு. நரகத்தில் எழுந்துவோருடைய தேகம் பாவ பலத்தில் பஞ்சபூதத்தில் இருந்து இமைப்பொழுதும் உண்டாகும். சொர்க்க நரகமுடையோருடைய தேகம் புண்ணிய பலத்தினால் பூத சாரத்தினிலிருந்து கனப்பொழுதில் உண்டாகும். இப்போ இந்த சரீரம் என்ன சரீரம் அப்படின்னா, இது வந்து பூத சரீரம்னு பேரு. சொர்க்கலோகத்தை அணிவிக்கும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய உடம்பு வந்து பூதாச்சாரிய சரீரம்னு பேரு. யமதண்டனை அனுபவிக்கும் போது அங்கே கொடுக்கக்கூடிய சரீரத்துக்கு யாதனா சரீரம்னு பேர். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் சரீரங்கள் மாறும். இந்த பூத சரீரத்தை கொண்டு நம்ம எந்த நரகத்தில் போயோ இல்லை சொர்க்கத்தில் போயோ இந்த உடம்பை கொண்டு நம்ம அனுபவிக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை சாமி என்ன செய்யறாரு? கொடுக்க. இப்போ நம்ம போது கேதார்நாத்துக்கு போகும்போது இப்படி போக முடியுமா? போனால் விரைச்சிருவோம். நம்ம கைலாயத்துக்கு போனாலும் விரைச்சிரும். அதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஜர்க்கின் கொடுப்பாங்க. நல்லா இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. காலில் ஷூ கொண்டு கைலாயத்துலாம் ஷூ போட்டுட்டு தான் சாமி கும்பிட்ற இடம் வாங்கி போச்சு. காலை தரையில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியாது. அதுலேயும் அமர்நாத்தில் குளிர் ஓவர். எல்லாரும் அடியில் இந்த சீல்டு மாதிரி வச்சுருந்துருக்காங்க, வச்சு ரொம்ப நேரம் இருந்தாங்க. நம்மளும் நிற்போம், நல்லா திருமுறை பாடுவோன்ட்டு அடியில் நின்று வெறும் ஷார்ட்ஸை மட்டும் போட்டு நின்றுட்டேன். ஷார்ட்ஸை மட்டும் போட்டு நின்றா என்ன ஆகும்? அவங்க எல்லாம் அடியில் இந்த மர சீல்டு மாதிரி வச்சுருக்காங்க, ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அது தெரியாமல் அடின்னு ஷார்ட்ஸில் தான் நிற்கிறாங்க போலுக்கு நினச்சிட்டு அடின்னு ரொம்ப நேரம் நின்று 1 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். வந்து ஊசி போய் போட்டேன், கால் மதத்து போச்சு அப்படியே குளிரில். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஊசியை போட்டு அதை தேர்த்தி ஒரு வழியாக கொண்டு வந்து. அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம உடம்பு அச்சு மாறும். அதுபோல் சாமியை நமக்கு மாற்றி கொடுப்பாரு. இப்போ இங்கே இருக்கிற உடம்புக்கு என்ன பேர்? பூத உடம்பு. இந்த பூத உடம்பை கொண்டு தான் நாம் இங்கே வசிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். இருவினையின் பூமியின் மானிட தேகமும் விலங்கின் தேகமும் சராயுசமாகிய பையில் இருந்து உண்டாகும். இதெல்லாம் எதுலேருந்து உண்டாகும்னா கருப்பையிலிருந்து உண்டாகும். இந்த மனித தேகம்னா எதுலேருந்து? மனிதனுடையது, விலங்குது, இதெல்லாம் கருப்பையிலிருந்து உண்டாகும். புழு எறும்பு முதலானவர்கள் வேர்வையிலிருந்து, புழு இதெல்லாம் வேர்வையிலிருந்து வருமா? பார்த்துருக்கீங்களா? இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உயிரினுடைய தோற்றம் எதுலேருந்து வருதுன்னா 4 வகை தோற்றம். அதைத்தான் இந்த பாட்டில் மொத்தத்தில் இதை சொல்கிறார். என்னென்னதெல்லாம் எதுலேருந்து வரும்? வினைக்கு ஈடாக வரும். செய்த வினைக்கு தகுந்தவாறு
கருப்பையில் பிறக்கிறதா, முட்டையில் பிறக்கிறதா, வேர்வையில் பிறக்கிறதா, இல்லை வேற இதில் வரும், விதையில் பிறக்கிறதா, தாவரம்னா ஒரே இடத்துல இருக்கிறது, அதை தாவர சங்கமம் அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிறவி வருமா. அதை அழகாக சொல்லிட்டாரு நமது மாணிக்கவாசகபெருமான். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமம். தாவரம்னா அசையாதது, சங்கம்னா நடமாட கோயிலாக வழங்கக்கூடிய அடியார். இது எல்லாமாவும் பிறந்து இறைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னார். அதனால இருவினை இந்த 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பேதங்கள். 4 வகை தோற்றம் என்பது என்னது? விதை, வேர்வை, கருப்பை, முட்டை. 7 வகை தோற்றம் என்பது என்ன? தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், நீரில் வாழ்வன, மனிதர்கள், தேவர்கள், வேற என்னது, நிலத்தில் வாழ்வனவா, மொத்தம் 7 வகையான பிறவி. இதுக்கு மேலே பிறவி வராது. இந்த 7 வகை பிறவி தான். எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, 7 பிறவிங்க, அதில் கடைசி மனித பிறவி, இனிமேல் பிறவி கிடையாது, இவங்களும் வச்சுக்கிற வட்டி தான். அப்போ அருணகிரிநாதர் சொன்னது பொய்யாயிரும். எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எண்ணத்திடர் பிறவி அவதாரம் சொல்றது பொய்யாயிரும். ஞானிகள் சொல்றது நம்ம கேட்கணும். அப்போ எண்ணில்லாத பிறவி நம்ம பிறந்து 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 வந்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? ஆணவ மலம் தான் காரணம். இயல்பாகவே ஆணவம் நம்மக்கிட்ட அது எப்படி இருக்கு? கேவல நிலையில முற்றிலும் மறைப்பாரு. கேவல நிலையில் எப்படி இருக்கு? முழுசா நம்மளை அறிவை மறைச்சிரு. அதுக்கு ஆவாரக சக்தின்னு பேரு. முற்றிலும் மறைச்சா 100% மறைச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து சாமியை பார்க்க விடாம தடுக்குது இல்லை, அதனால அது ஆவாரக சக்தின்னு பேர். நம்ம பிறவிக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து அதோநியமிக்கா சக்தின்னு பேர். அதாவது உயர்ந்ததை தாழ்வாக காட்டும், தாழ்வை உயர்வாக காட்டும். அந்த மாதிரி காட்டக்கூடிய அந்த ஆணவத்துக்கு என்ன பேர்? அதோநியமிக்கா சக்தின்னு பேர். இது 50%. 100% மறைப்பு வந்து எது? ஆவாரக சக்தின்னு பேர். வலிமை பயங்கரமாக இருக்கும் ஆணவம். சரி, இந்த ஆணவத்தை இறைவன் கூட்டி வைப்பாரா? சரி, இந்த உயிர் போய் தானாக போய் அந்த ஆணவத்தில் போய் சேர்ந்துக்கிடுமா? கிடையாது. எப்போ உயிர் இருக்கோ அப்பயே ஆணவமும் சேர்ந்து. செம்புல எப்படி களிம்பு இருக்கோ அப்படி ஆணவ மூலத்தில் எது இருக்கு? உயிர்ட்டா ஆணவம் களிம்பு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நீக்கிறதுக்கு தான் சாமி படாத பாடு வர்றாரு. இந்த ஆணவ மூலத்தை நீக்கிறதுக்கு ஒவ்வொரு பிறவியை கொடுத்து 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 இப்பா வழிபாடு செய்யப்பா, நம்ம ஆவியை வற்புறுத்துறாரு. நம்ம ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கு விளையாத வண்ணம்னு வற்புறுத்தினாலும் நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. ஒவ்வொரு வகையான ஆணவம், ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவம் இருக்கு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி பூனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்ற அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவார். அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய். ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவத்தை சாமி என்ன பண்றாரு? அந்தந்த உயிருக்கு தகுந்த மாதிரி நீக்கிறார். சாமானியம் வராது. சாமிக்கு பேராசை இருக்கு. பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மானாய் பாரார் விசும்புள்ளார் பாதாரத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டிருக்கரிய பேராளன் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையா பிச்சேற்றி பாரா வழியருளி அந்தியன் உளம்புகுந்த பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மா. எப்படி சொல்றாரு பாட்டுல மாணிக்கவாசகர் பெருமான்? அம்மானைலாம் முன்னாடியாவது அமைதியாக படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அம்மானை எப்படி பாடுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். செப்பார் மூளை பங்கன் தென்னன் பெருந்துரை அந்த பாவை தாளடைந்தால் நெஞ்சிருக்கு அப்பாண்டி நாட்டை சீவலோகம் ஆக்குவித்த அப்பா தடைய பன்னானந்தவர்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுங்க நம்மானாய். இப்படிதானே பாடுறோம். இப்ப அப்படிதான் பாடிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ராகத்தை பாடிட்டோம். நீங்க எப்படி பாடுவீங்க அந்த அம்மானாய? பொங்கு மலர் பாதம்
அதான் படித்தோம். ஒரு இடத்துல போய் மாறித்துட்டோம். ஒரு சில ராகங்கள் நல்லா இருக்கு. ஒரு சில ராகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி ரைட்டு எல்லாம் சாமி திருவாரு சரி. அப்படி இந்த அம்மானையில் மிக அற்புதமாக பாடுறாரு. பேராசை வாரியனை பாடுதுங்கான அம்மானாங்கிறாரு. சிவபெருமனுக்கு பேராசை இருக்கு. நமக்கு ஆசை இருக்கோ பேராசை இருக்கோ தெரியல. சிவபெருமனுக்கு பேராசை இருக்கு. எப்படியாவது இந்த உயிர்கள் எல்லாம் கடை தேர்த்திடணும் அப்படிங்கிற பேராசை இருக்கு. ஆனால் அந்த உயிர் என்ன செய்ய மாட்டேங்கி கேட்கவே மாட்டேங்கி போனால் போகவே மாட்டேங்கி. இல்லை சாமி இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. காலையில் எழுந்துச்சு எவ்வளோ சீரியல் பார்க்க வேண்டியிருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நிறைய வீட்டில் மறுபடியும் இப்போ நிறைய பேர் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதை குறைக்கணும். நான் நிறைய வீட்டில் போய் பார்த்துட்டேன். நிறைய பேர் காலையிலே டிவியை போட்டு உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல என்ன செஞ்சிடணும், காலையில் எழுந்துச்சு தேவான திருவாசம் படிக்கிறத விட்டு சீரியல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் காலம் எப்படி போவோம்? எவதவே 28 கோடி நரகம் வா வா என்று அழைக்குமா. அதனால தயாராக இருந்துக்கோங்க. புரிஞ்சுச்சா? 2-3 பேரை பார்த்தேன், யாரும் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து மாற்றிக்கிறது நல்லது. சரிதானே? சரி. அப்படி அந்த 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84,100,000 யோனி பேதங்கள். 84,100,000 என்பது உயிரினுடைய வகைகள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உயிர்களுடைய வகைகள். தாவரங்கள் எத்தனை தெரியும் உங்களுக்கு? செடி கொடி எத்தனை தெரியும் உங்களுக்கு? மனப்பாடமாக சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நந்தியா பார்த்தோம். அதை தான் சொல்லுவோம். அரளி செடி, கொன்றை மரம், வேற ஒரு 50 தெரியுமா? ஆனால் அதில் 14 லட்சம் வகைகள் இருக்குது தாவரங்களை மட்டும். 14 லட்சம். விலங்குகள் எத்தனை தெரியும்? ஒரு 50 தெரியுமா? 10 லட்சம். மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், நீரில் வாழ்வான 10 லட்சம். எவ்வளோ சொல்கிறாங்க? எல்லாம் சேர்த்தா 84 லட்சம். 84 லட்சத்துல தான் உயிரினுடைய வகைகள் இருக்கும். அதுக்கு மீறி எதுவுமே வராது. இந்த காட்டெல்லாம் போயிட்டீங்கன்னா பறவைகள் எவ்வளோ பறவைகள் இருக்குது தெரியுமா? பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் குயில் மயில் அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. நிறைய குயில் மாதிரியே ஒரு 10-15 பறவைகள் இருக்கும். மயில் மாதிரியே நிறைய பறவைகள் இருக்கும். மயிலே பல கோடி வகைகள் இருக்கும். இந்த பூச்சியில் எத்தனையோ வகைகள் இருக்கும். இப்படி 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84,100,000 யோனி பேதங்கள்ல உயிரினுடைய வகைகள் இருக்கு அப்படின்னு இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்றாரு. புழு, எறும்பு முதலானவைகள் வேர்வையிலிருந்து நெருங்கி அற்பவிக்கும் மரம், கொடி, கிழங்கு முதலிய எல்லா மண்ணில் தண்ணீர், காற்று, வெயில் இவைகள் பொருந்துவதனால் விதை, கண் முதலியவற்றிலிருந்து உண்டாகும். இதெல்லாம் எதுல இருந்து உண்டாகுது? இப்ப மழை மேகம் அப்படி இது கடல் வந்து அப்படி மேகம் போய் மழையாக நமக்கு பெய்யும். அந்த மழை நீர் வழியாக உயிர்கள் வந்து விதை, கிழங்கு இதில் போய் படர்ந்து நிற்கும். அதை தந்தை உண்டு 2 மாதம் யார்கிட்ட இருக்கும்? தந்தைகிட்ட கருவு இருக்கும். அதுக்கப்புறம் தாய் வயிற்றுக்கு புகுந்ததுக்கப்புறம் 10 மாதம். அப்போ முதல்ல யார் கருவை வச்சுருக்கா? தந்தை தான் வச்சுருக்காரு. அதனால தான் அப்பண்ணி அம்மைனி ஐயனுனி என்று நமது அப்பசாமிகள் பாடினார். இப்போ முதல்ல யாருக்கு தான் பெர்ஃபார்மன்ஸு? அப்பன் சிவபெருமானுக்கு தான். சரி. ஆனால் அம்மையே அப்பா தான் அவர் அம்மையே அப்பா தான். ஆனாலும் 2 மாதம் தந்தை வயிற்றில் இருக்கிறதுனால அங்கே அப்பண்ணி அம்மைனின்னு சொன்னார். சரி. அடுத்து நெல் ஈராக 17 வகை நெல்லினையும் அறுத்து மடக்கி அரிசியாக்கி நானாவிதமான பாகத்தை பண்ண அவைகள் நாதத்தை அடையும். அதனை விசாரிக்கும் இடத்து பூமியுள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் பசி என்னும் வியாதிக்கு ஔடதமாய் பொருந்தும். மற்ற வரகு, கேழ்வரகு, சர்ப்பை இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவர வகையிலே உயர்தினை, உயர்ந்த வர்க்கம், கீழ் வர்க்கம்லாம் இருக்கான். அரிசி இதெல்லாம் வந்து உயர்ந்த வர்க்கமா. கேழ்வரகு, கம்பு, தினை இதெல்லாம் வந்து சிறப்பினுடையது அல்லாமல் அதற்கு தாழ்ந்த உணவாகி இருக்குமா. இதிலே 2 வகையாக பிரிக்கிறாங்க, உயர்ந்த உணவு, தாழ்ந்த உணவுன்னு. ஆனால் எதுதான் அதிக பலனை கொடுக்கும்? பலனை கொடுக்குது பார்த்தீங்களா? கேழ்வரகு கம்பு சாப்பிட்டவங்க தான் இப்பயும் 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. அரிசி சாப்பிட்டவங்க எல்லாருமே 60-70 முடிஞ்சிருது. அது இப்போ உள்ள உணவு. ஆனால் உண்மையிலே ஏன் உயர்ந்த உணவாக வச்சாங்கன்னா அரிசியெல்லாம் அது கரெக்டாக 6 மாதம் விளைய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கருத்து எடுத்து பாருங்கள், உண்மையிலே அரிசி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ மருந்து அடித்து எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு அது எப்படி ஆயிடுது? மருந்தாகவே ஆயிடுது. எல்லாருமே என்னதை சாப்பிட்றோம்? விஷத்தை தான் சாப்பிட்றோம். வேறு வழியே இல்லை. எல்லாம் சுவையை சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ரேஷன் அரிசி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறீங்க. அதுதான் முழு சத்து ரேஷன் அரிசி.
அதுதான் 6 மாதம் விளைஞ்ச அரிசி அங்கே சீப்பாக கொடுக்காங்க. அதை போய் வாங்குறதுக்கு வாங்கி வாங்கி விலைக்கு வித்துடுறாங்க. இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வித்துடுறாங்க. வாங்குறவங்களுக்கு சிறப்பு. சிவா அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி பேசிக்கிட்டு இருந்தேன். ரேஷன் கடை அரிசி வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவா நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இல்லையே விலைக்கு கொடுக்குறதா கேள்விப்பட்டனே அப்படின்னு. இல்லை நாங்கள் இட்லி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. இட்லி ஆக்கி சாப்பிட்றாங்களா எப்படி? இப்படியாவது நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சில பேர் வந்து அதுவும் கூட சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப இது பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அதோட முழு சத்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் அரிசி கூட வாங்க மாட்டேங்க. அதுலேயும் இட்லி அரிசி இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. ரேஷன் அரிசிலையும் இட்லி அரிசி இருக்காங்க. சரி இவ்வாறு கூறப்பட்ட நெல் முதலாகிய தானிய விதைகளில் உண்டாகிய அரிசியும் அதிலிருந்து உண்டாகிய மாவு வேதமும் நீருடன் கூட்டி அக்னியை பாகம் பண்ணும் அன்னம் மானிடர் புசித்து சலத்தையும் பானம் பண்ணினால் அவைகள். இப்போ இதை எது சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் இந்த அரிசியெல்லாம் எதில் பாடம் பண்ணுவோம்? அப்படிப்பட்ட உணவுகளை தான் நம்ம சாப்பிடுவோம். பாடம் பண்ணி தண்ணீர் சேர்த்து அதில் சோறை வந்து என்ன செய்வீங்க? ஆக்குவீங்களா, பொங்குவீங்களா, இல்லை வேக வைப்பீங்களா? என்ன செய்வீங்க? வேக தானே வைப்பீங்க. அதுதான் சொல்கிறார். வேக வச்சு அறுதுனா ரொம்ப சிறப்புடையது. அப்படி தான் இருக்கணும். இந்த ஆன்மாலாம் எப்படி வருமோ, ஆணை முதல் எறும்பு ஈராயுள்ள பிராணிகளுக்கு அக்னி சொலிக்குமாறு எவ்வாறெனில் யானை குதிரை ஒட்டக முதலானவைகளுக்கு ஒரு அங்குட்ட மாத்திரமும் கீழ்நோக்கி நீண்ட வாழ்னையுடைய பசுக்களும் மேல் நோக்கி குறுகின வாழ்டைய மிருகங்களுக்கும் ஒரு நெல்வாளின் நுனி மாத்திரமும் அக்னி உதரத்தின் துளிக்குமாறு அறிக. இதெல்லாம் அந்த உயிர்கள் வந்து அந்தந்த செய்த வினைக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அது செய்த வினைக்கு தகுந்தவாறு மிருகங்களாகவும் தாவர வகைகளாகவும் போய் வந்து இந்த உயிரானது ஒவ்வொரு இதில் வேர்வை வழியாகவும் இந்த 4 வகை தோற்றத்தில் வந்து பிறக்குங்கிறதுக்கு அப்படி நிறைய உதாரணம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்குறத காட்டிலும் நம்ம வந்து டக்குன்னு எங்கே போயிடலாம்னா கொஞ்சம் தள்ளி போயிடலாம். இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே உணவுகளை பற்றி போட்டிருக்கு. நமக்கு உணவு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும். அதாவது சாப்பிடும்போது மட்டும் வாயை திறந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வாயை. ஃபாரின்காரங்க பார்த்துருக்கீங்களா? ஃபாரின்காரங்களாம் அப்படிதான் சாப்பிடுவாங்க. அங்கே போகிறவங்க எல்லாம் 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. நம்ம எச்சி சாமி கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன? நம்மளுடைய எச்சி. அங்கே அமிர்தத்தை வச்சிருக்காரு. அதோட கலந்து கலந்து இப்போ வெளியில் ஏதாவது புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னதை வச்சு ஆற்றுவீங்க? மருந்து இல்லை, மருந்து போட்டு ஆட்டுவாங்க. வெளியிலையாவது புண்ணு இருந்துச்சுன்னா மருந்து போட்டு ஆத்து. சின்ன சின்ன புண்ணுன்னா நம்ம எச்சி வச்சு அதை ஆற்றுவாங்க. கொஞ்சம் பெரிய புண்ணுன்னா என்ன செய்வாங்க? மருந்தை போட்டு ஆற்றுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே புண்ணு இருந்ததுன்னா அது எது நீக்கும் அப்படின்னா எச்சி தான் நீக்கும். அதுதான் அடிக்கடி நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சுடலாம் பொருள் ஏதாவது சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் வந்து தொண்டைக்குள்ள உள்ளே போய் அப்படியே சுடும். சில பேர் அவங்கள கொதிக்க பறக்க சாப்பிடுவாங்க. உள்ள போய் தொண்டைக்குழியில போய் கொஞ்சம் தண்ணியை கொடுங்க அப்படிதான் நாங்க ஒரு வட்டம் இதுக்கு போயிருந்தோம், செண்பகத்துக்கு போயிருந்தோம். அங்க சுட நாங்களே அடியாரெல்லாம் எல்லாம் சேர்ந்து போய் ஆக்கணும். ஆக்கி எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி கூட்டாஞ்சேருக்கு உட்காந்தோம். கொதிக்க எடுத்து வச்சாங்க. உண்மையிலே வாயில புகை வந்துருச்சு. தண்ணி அப்படின்னதும் தண்ணி எடுத்து வைக்காம உட்காந்துட்டோம். விறுவிறு ஆத்துல போய் படக்கம் உள்ள போய் ஊக்கி குடிச்சிட்டோம். ஆறு பக்கத்துல ஓடுதா, தண்ணி எடுத்து வைக்காம ஆறுல போய் முங்கி வாய் அப்படி குடிச்சிட்டு அப்படியே போச்சு. என்ன அப்படி அப்ப உள்ளுக்குள்ள இப்படி சூடான ஏதாவது உணவு பொருள் சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, டக்குனு வாயை மூடிட்டு எச்சிய முனிங்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த உள்ள போய் சுட்டு புண்ணாயிரும். அந்த புண்ணை ஆத்துறதுக்கு எதுனா நம்மளுடைய எச்சில் தான் புண்ணை ஆற்றும். உடம்புக்குள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய ஒரே மருந்து எச்சில் தான். சாமி மிகப்பெரிய வரப்பிரசாதமா நமக்கு அந்த மருந்தாக நமக்கு அந்த எச்சில நமக்கு கொடுத்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதை வாயை மூடிட்டு தான் சாப்பிடணும். அறுசுவை உணவு சாப்பிடணும். என்ன
அறுசுவை உணவு எதில் இருக்குது? சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூவி கூவி அழைக்கிறாங்க. ஐயா பருநெல்லிக்காய் வாங்கிக்கோங்க, பருநெல்லிக்காய் வாங்கிக்கோங்கன்னு கூவி கூவி கூப்பிட்றா. அவளுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. அங்கே போட்டு கூட்டமே இருக்க மாட்டேங்குது. மற்ற எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்குது, நெல்லிக்காய் கடையில் கூட்டம் இருக்க மாட்டேங்குது. அதுதான் நமக்கு எல்லா விதமான இதையும் குணமாக்குறது எதுனா பருநெல்லிக்காய். டெய்லி ஒரு பருநெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிறாங்க, தினத்தேடி வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் கடிச்சு கடிச்சு திங்கணும். அப்படி இல்லைன்னா இது ஜூஸ் போட்டு கூட சாப்பிடுங்க, தினத்தேடி சாப்பிடுங்க, உங்களுக்கு நோயே வராது, நல்லா இருக்கலாம். ஏற்கனவே நோய் இருந்தாலும் அது போயிடும். ஏன்னா அதில் அறுசுவை இருக்குது. பருநெல்லிக்காய் என்ன இருக்குது? அறுசுவை இருக்கா இல்லையா? இனிப்பு இருக்கா, தோப்பு இருக்கா, கசப்பு இருக்கா, எல்லாமே இருக்கும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எது? பருநெல்லிக்காய். கூவி கூவி அழைக்கிறாங்கல்ல, ஐயா வாங்கிக்கோங்கய்யா அப்படின்னு, அங்கே போய் வாங்கணும். கூப்பிட்டாலும் நம்ம போகிறது இல்லை. நெல்லிக்காவா வேண்டாம், இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்தேன். இல்லைன்னா இந்த ஜூஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா நெல்லி ஜூஸ்ன்னு சொல்லி கேட்டு கூட வாங்கி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட என்ன செய்யுங்க, இந்த ஜூஸ் வாங்கி சாப்பிடலாம். அல்சருக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் சாப்பிடலாம். எதுவுமே அளவோடு சாப்பிடணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அடியனே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியனே என்ன செஞ்சா கேளுங்களேன், தூதுவாழை இலை சாப்பிட்டாலும் இப்போ அவ்வளோவா சளி பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ தூதுவாழை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தினசரி. கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா சுத்தமாக இருக்காது அப்படின்னு நிறைய தேனில் குழப்பி சாப்பிட்டேன். பார்த்தா குதுன்னு காய்ச்சல் வந்துருச்சு. வெப்பம். தூதுவளை ரொம்ப சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா காய்ச்சல் வந்துடும். ரொம்ப வெப்பம், உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். எதுவுமே மருந்துன்னா மருந்தாக தான் சாப்பிடணும். அதை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டோம்னா அது வேலையை காட்டிடும். எதுவுமே அளவு தான், மருந்து அளவு தான். அது ஒரு இனி அளவு கூட கூடிடுச்சினாலும் அது வெப்பம் உண்டாகும். தூதுவளை சாப்பிட்டோம்னா குரல் நல்லா இருக்கும். ரெண்டாவது சளி பிடிக்காது. அதில் நம்ம இந்த குளிருக்கெல்லாம் நீங்கள் தூதுவளை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடுத்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஞாபக சக்தி வரணுங்க. என்னங்க, நீங்கள் வல்லாரையை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் பொடி இருக்குது, சர்வதையில் பொடி இருக்குது. நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? பொடியை தினசரி காலையில் வெறும் ஒன்று தேனில் குழப்பி சாப்பிட்டா ரொம்ப 100 பவர். எதுன்னா எந்த ஒரு மருந்தையும் தேனில் குழப்பி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே வேலை செய்யும். உடனே இது அதோட இதை காட்டிடும். தண்ணியில் கலக்கிறது கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேனில் குழப்பி சாப்பிட்றது. ஏன்னா தேனில் குழப்பி சாப்பிட்டோம்னா எந்த ஒரு நோயானாலும் அது நீங்கிடும். அவ்வளோ சிறப்பு தூதுவளை. அது மாதிரி இந்த இது கடுக்கா பொடி. கடுக்கா சாப்பிட்டா மிடுக்கா இருக்கலாம்னு ஒரு பழமொழி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கடுக்கா சாப்பிட்டா முட்டி வலியே வராது. கடுக்கா சாப்பிட்டா தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? நாங்கள் தினசரி சாப்பிட்டு ஜாஸ்தியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது புரியுது இல்லை? எத்தனையோ உணவு வகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற உணவு தேடி அலைகிறோம். புரோட்டா இருக்காங்க அப்படிங்கிறோம், கடையில் போய் புரோட்டா அப்படி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெல்ல கொல்லும் வெள்ளை பொருள் இருக்கு. மெல்ல கொல்லும் வெள்ளை பொருள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ற ஒரு உணவு ஜீனி. ரைட்டு 1, மைதா 2, உப்பு. மெல்ல கொல்லும் வெள்ளை பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும். எதுவுமே அளவோட சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட. உப்பை கூட கொஞ்சம் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு சேர்த்து வந்துடும். சீனி அதிகமாக சேர்த்தா சக்கரை நோய் வந்துடும். மைதா அதிகமாக வச்சோம்னா சீக்கிரம் ஆளை காலி பண்ணிடும். மைதா ரொம்ப சேர்க்கக்கூடாது. என்ன காரணம்னா மைதாவில் இந்த டை அடிக்கிறாங்களா, அதனுடைய மூலப்பொருள் எடுத்து அதில் சேர்க்குறாங்களாம் மைதாவில். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம சிவ தர்மத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உணவு, ஏன்னா இதெல்லாம் வருது, அதனால தான் இது சொல்ல வேண்டியது. சரிதானா? அது மாதிரி இந்த குழந்தைகள் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. கணவனிடத்தை உண்டாகிய சுக்கிலம் அதிகமானால் ஆணாய் பிறக்கும். கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆணா பிறப்பாங்களாம். சுக்கிலத்து குறைந்து மனைவியிடத்து உண்டாகிய குரோகிதம் அதிகமானால் பெண்ணாய் பிறக்கும். உயிரானது அந்த ஆண்மகனும் பெண்மகனும் உறவு கொள்ளும் போது அதிகமானால் ஆணாய் பிறக்கும். சுக்கிலம் குறைந்து மனைவி உண்டாகிய குரோகிதம் அதிகமானால் பெண்ணாய் பிறக்கும். சுக்கிலம் சுரோனிதம் இரண்டும் சமமாக கூடினால் அலியாய் பிறக்கும். சில பேர் அலியா பிறக்கிறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் இது திருமண சொல்லியிருக்காரு. மூச்சு வலது பக்கம் மூச்சு வந்தால் ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் போது வலது நாசி வழியாக இது சுவாசம் வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். இடது நாசி வழியாக வந்தால் பெண் குழந்தை பிறக்கும்.
2 வழியாகவும் வந்ததுன்னா அழியா பிறக்கும் அப்படிங்கலாம் நமக்கு யார் சொல்லியிருக்கா? திருமணத்தை என்ன சொல்லியிருக்கா? அதைத்தான் இங்கேயும் நமக்கு நூல்களும் அப்படி சொல்லுது. இப்படிலாம் வந்து இந்த உயிரானது செய்த வினைக்கு தகுந்தவாறு ஆணாகவோ பெண்ணாகவோ அழியாகவோ வந்து பிறக்கும். இப்போ அதனால தான் இந்த அழியா இருக்கிறவங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணோம்னா மறு பிறவியில் நம்மளும் அந்த சுக்கிலத்தில் போய் அந்த சமமாக இருக்கக்கூடிய நிலையில போய் நம்ம உயிரானது அங்கே உள்ள போய் அழியா வந்து பிறக்கும். அதனால யாரையும் பார்த்து பேசணும். நம்ம அடியாரா இருக்கிறதுனால யார்ட்டையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் தாழ்வாக நினைக்க கூடாது, எல்லாரையும் உயர்வாகத்தான் பார்க்கணும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அறுசுவை சொன்ன பார்த்தீங்களா? தித்தித்தல், புளித்தல், கைத்தல், துவர்த்தல், கூர்த்தல், கால்த்தல். இதெல்லாம் என்னன்னா உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு, அதோட 2 என்னது தோற்பு, கசப்பு. மொத்தம் அறுசுவை. அறுசுவை உணவு உடம்புல சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு நோய் வராது. அறுசுவை உணவு சேரலைன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 விட்டுருவோம். உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு. உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்ப்பு இந்த 4 தான் எப்பயுமே சேர்ப்போம். கசப்பு தோப்பும் சேர்க்கவே மாட்டோம். அப்படின்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். சுண்டவத்தில் எப்பயுமே பொறிச்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை 2 எடுத்து வாயில போடுங்க. அப்படின்னா தான் நம்ம மாத்திரை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு தெரியல. கடைபிடிக்கிறீங்களா? வெரி குட். அவங்களுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு. அதை கரெக்டாக கடைபிடிக்காது. ரைட்டு, வாங்க. அதனால் எல்லாருமே அதை கடைபிடிங்க. சரிதானா? வத்த குழம்பு வச்சுக்கலாம். இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் தான் வைப்பீங்க. இது டப்பாவை பொறிச்சிச்சுன்னா டெய்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 எடுத்து வாயில் போடலாம். நோயே வராது. ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். தினசரி கசப்பும் தோப்பும் சேர்த்துட்டிங்கன்னா சுகர் உங்களுக்கு நார்மலாக எப்பயுமே இருக்கும். நீங்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது சேர்க்காதனால தான் பயம் வருது உங்களுக்கு. இது சேர்த்துட்டோம்னா பயம் இல்லை உங்களுக்கு. எப்பயுமே நீங்கள் மனசில் அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். குடிச்சு நினச்சிங்கன்னா அதுபடியே கூடிரும். அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. எந்த ஒரு நோயும் அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வீரியம் அதிகமாயிரும். இந்த கேன்சர்லாம் ஈஸியாக சரியாயிரும். ஆனால் என்ன செய்கிறாங்க, பயத்திலே அவங்களுக்கு நோய் அதிகரிக்க ஆரம்பிச்சோம். புரியுது அவங்களுக்கு? கேன்சரே சரி பண்ணிடலாம், ஆனால் பயம் இல்லாமல் இருக்கும். பயம் இல்லாமல் இருந்தால் எந்த நோயும் சரியாயிரும். நீ அவங்ககிட்ட கூட சொல்லுங்கள், பயம் இல்லாமல் இருக்க சொல்லுங்கள். தைரியமாக இருக்கும், சரியாயிரும். அக்காலத்தில் அதனால அக்காலத்தில் கற்பம் முன்னே பூட்டையும் நீரும் போல அநேகம் சரணம் எடுத்து பிறந்து ஒவ்வொரு காலத்திலையும் நாம பிறந்து எதைத்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப அதனால வேதனை நம்ம நிறைய ஒவ்வொரு பிறவிலையும் நாம பட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆகையினாலே இக்கற்பத்தில் இருந்து பூமியில் பிறக்கும் பொழுதே சிவபெருமானது திருவருளினால் ஞானாசிரியன் திருவடி அடைந்து பிரகாசமாயுள்ள வேத ஆகமங்களை ஐயம் திரிவு இன்றி விகற்பமர உணர்ந்து ஒரு காலத்தில் தோன்றுதல் இல்லாத பெருமையுடைய சிவபெருமான் சொரூப சுவாவத்தை அறிந்து அவலமாகிய பிறப்பை ஒழித்து விடக்கடவோம். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? எங்க சுத்தி எங்க வந்துட்டாரு பார்த்தீங்களா? அப்போ இருக்கும்போதே எப்பவும் நித்திய பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்த்து விட வேண்டும். அளவில்லாத பெருமையுடைய பெருமானுடன் அருளி செய்த வேத சிவ ஆகமங்களை நாம் ஐயம் திருவர கற்று, அது எப்படி கற்கணுமா? ஐயம் திருவர, ஐயம் வரக்கூடாது, திருவி வரக்கூடாது, இதுவோ அதுவோ என்கின்ற இது வரக்கூடாது. ஒரே வழிபாடாக விளங்கக்கூடிய சிவ வழிபாட்டில் நாம் உரைப்பை காண்பித்து இந்த பிறவியிலிருந்து நாம தப்புவதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இப்படிதான் நமக்கு எல்லாரும் சொல்றாங்க. எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, மறுபிறவி எடுப்பாங்க. இப்ப நல மகாராஜா இருக்காரு பாத்தீங்களா? நல மகாராஜா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முற்பிறப்பு இருக்கு, அதுக்கு அடுத்த பிறப்பு இருக்கு, அதுக்கு அடுத்த பிறப்புலாம் இருக்கு. ஒருத்தருக்கு 3 பிறப்புலாம் சொல்லியிருக்காங்க. யானையை பிறக்கிறாங்க. யானையும் ஆனைக்காவல யானையும் சிலந்தி வழிபாடு பண்ணதான் அவங்க முற்பிறவில தேவர்களா இருந்தாங்க. கந்தர்வ ஜாதியில 2 பேரும் சண்டை போட்டு அவங்கவுங்க சபிச்சு யானையும் இதா பிறந்து அதுக்கடுத்த பிறவில ஒரு கோச்சங்கன்னு சொல்லலாம் ஏதாவது பிறகு 3 பிறவி. இப்படி எப்படி வருது பாத்தீங்களா? நலதமயந்தி கதைன்னு அப்படித்தான்.
நலமகராஜா ஒரு பிறப்புல என்னதான் இருப்பார் அப்படின்னா, ரெண்டு பேரு கணவன் மனைவியா ஒரு குகைக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள வசிப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு முனிவர் வருவார் அங்க. அப்படி முனிவர் வரும்போது அன்னைக்கு இரவு ஆயிரும். அந்த வீட்டில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த முனிவருக்கு உண்டாகும். அப்ப நானும் தமயந்தியும் முற்பிறவியில் அவங்க இருக்கும்போது அந்த குடிசைக்குள்ள 2 பேர் தான் இருக்க முடியும். ஒரு ஆள் வெளியில வந்துடணும். அப்ப இவர் என்ன பண்ணுவாராம், இந்த நலன் வந்து முற்பிறவில அவர் வீட்டை விட்டு வெளியில வந்து மனைவியோட இந்த வந்த சாமியை உள்ள வர சொல்லுவார். அப்ப அந்த சாமி வந்து ரொம்ப மகிழ்ந்து, எப்பா இவ்வளவு மனைவி மேல இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாராம் அந்த முனிவர் வந்து. அவங்க தான் மறுபிறவில யாராவது வருவாங்க, நலனாகவும் தமயந்தியாகவும், அந்த முனிவர் வந்து அன்னப்பறவையாகவும் வருவார் மறுபிறவில. நல மகாராஜனா சாதாரண ஆள் கிடையாது. அவரெல்லாம் சனி பகவான் ஒரு வழி பண்ணியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த தமயந்தி இருக்கா பாருங்க, ரொம்ப ரொம்ப பேரழகி. என்ன நிலநாட்டு அரசனாக விளங்கக்கூடியவர் நல மகாராஜா. இவர்கிட்ட வந்து இந்த அன்னப்பறவை தான் வந்து தூது சொல்லுது, இந்த மாதிரி தமயந்தி ரொம்ப அழக உடையவள் அப்படின்னு சொல்லி நலன்கிட்ட வந்து அவருடைய அழகை வந்து வர்ணிக்குது இந்த அன்னப்பறவை. அப்ப அவரை அடைய வேண்டும் என்று யார் விரும்புறா, நல மகாராஜா விரும்புறாரு. சரி, இவருக்கு பார்க்கறதுக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க. அதுல யார் ஆசைப்படுறாங்கன்னா, தேவர்கள் முதற்கொண்டு ஆசைப்படுறாங்க. யார் மேல? தமயந்தி மேல. அதுல முக்கியமான ஆளு சனி பகவானும். தேவர்கள சனி பகவானும் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு இந்திரன் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனம் முடிக்கிறதுக்கு கையில மாலையை கொடுத்தாச்சு. யாருக்கு? தமயந்தி கையில மாலையை கொடுத்துட்டாங்க. நீயே செலக்ஷன் பண்ணிக்கப்பா அப்படின்னு தந்தையார் சொல்லிடுறாரு. சொன்னதும் எல்லாம் வரிசையா நிற்காங்க. பார்த்தா எல்லாரும் ஒன்னோட இருக்காங்க. எல்லாருமே நலன் மாதிரியே நிற்காங்க. ஆனா இவ சின்ன பிள்ளையில படிச்ச ஞாபகம் அவளுக்கு வந்தது. தேவர்களுக்கு கண் இமைக்காது அப்படிங்கிற செய்தியை அறிந்து அறிவு கொஞ்சம் கூர்மையா வேலை செஞ்சது. அதனால நேரா போனா, அப்படி சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாம் நானா நின்றுட்டு இருந்தாங்களா. இவன் மட்டும் அப்படி புசுக்கு புசுக்குன்னு கண்ணை மூடி மூடி உழைச்சிக்கிட்டே இருந்தான். யாரு? நலன். உடனே போய் மாலையை போய் போட்டான். யாருக்கு? நலனுக்கு. உடனே இப்ப மற்ற தேவர்கள் கூட யாருக்கும் கோவம் இல்லை. கோவம் வந்தது யாருக்குன்னா சனி பகவானுக்கு கோவம் வந்துருச்சு. இவர் எப்படியாவது பிடிக்க வேண்டும் 7.5 ஆண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் இவருக்கு திருக்கோயிலுக்கு போகும்போது காலை சரியா கழுவாம உள்ள போயிட்டாரு. அதனாலதான் காலை நல்லா கழுவிட்டு வீட்டுக்குள்ள போகணும், காலை நன்றாக கழுவிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற காரணம். இல்லைன்னா 7.5 ஆண்டு கஷ்டப்படணும். புரிஞ்சிச்சா? எத்தனை ஆண்டு? 7.5 ஆண்டு. எங்க போனாலும் காலை நல்லா அந்த நீரின் வழியா வந்து உள்ள வந்து பிடிச்சிட்டாரு. யாரு? சனி பகவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல மகாராஜாட்ட உள்ள வந்ததும் முதல்ல எப்படி தெரியுமா இவர் ஆட்டி படைச்சாரு? இவர் எப்படி ஆட்டி படைச்சாரு அப்படின்னா, இப்படி கூட உட்காந்துங்க சார், அந்த இடம் இல்லையில இப்படி உட்காந்து. எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே சில கெட்ட குணங்கள் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன இருக்கும்? சில கெட்ட குணங்கள் இருக்கும். அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க. கெட்ட குணம் அப்போ வந்து நல்ல நேரம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கெட்ட குணம் எது வருதுன்னா, இந்த சனி பகவான் வந்து உள்ள வந்து உட்கார்றது தான் நமக்கு நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டதுல வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரியெல்லாம் ஆயிரும். அவன்கிட்ட ஒரு சின்ன கெட்ட குணம் என்ன இருக்குன்னா, சூதாட்டம் விளையாடுவான். யாரு? நல மகாராஜா. அதுல ஆரம்பிச்சது அவருக்கு. அந்த ஒரு மன்னரோடு போட்டியிட்டு நாட்டையெல்லாம் இழந்து கடைசி மனைவியோடு சேர்ந்து காட்டுக்கு போற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறோம். 7.5 வருஷத்துக்குள்ள படாத பாடு படுத்தி அப்புறம் மனைவியோடு சேர்ந்து காட்டுக்கு போய் திரிந்து உடனே சரி நம்மளோட சேர்ந்து மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி நலமகராஜா என்ன பண்ணாரு? நலமகராஜா என்ன பண்ணாரு? சரி இவளை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறங்கிட்டு இருக்கும்போது அவளை விட்டுட்டு நலமகராஜா கிளம்பிடுறாரு. சரி கணவர் போயிட்டாருன்னு சொல்லி தனியா இருக்கும்போது ஒரு வேடுவன் அங்கேயே வந்தான். வந்ததும் இவன் மேல ஆசைப்பட்டான். யார் மேல? தமயந்தி மேல ஆசைப்பட்டு மனம் முடிக்க வேண்டும் என்று நினைச்சான். ஆகா, ஆண் துணை இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போயிட்டான் தமயந்தி. அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க அப்பா வளர்ப்புலே அங்கேயே இருக்காங்க.
இந்த இடைப்பட்ட கேப்ல நலமகராஜா என்ன ஆனார் அப்படின்னா, இவர் காட்டுக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அங்க கார்கோடன் என்கின்ற பாம்பு அவரை பார்த்து உடனே அவர் என்ன செஞ்சது, நலமகராஜா ஒரு லேசா ஒரு கொத்து கொத்துனது. யார? நலமகராஜாவை கார்கோடன் பாம்பு கொத்திருச்சு. கொத்துனது அப்படியே கூனி குறுகி வயசான தோற்றத்துக்கு வந்துட்டான். பாம்பே, உனக்கு உதவி செய்ய போய் நீ என்னை இப்படி கொத்திட்டி அப்படின்னதும் உடனே நலமகராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நன்மை தான் செஞ்சிருக்கேன். நீங்க இதோட நீங்க உங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்களை யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. இப்போ உங்களை யாருமே அடையாளம் தெரியாது. அதனால நீங்க உங்க ஊர்ல போய் நீங்க சுதந்திரமா நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, எப்போ உங்களுக்கு பழைய உருவம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த போர்வையை போர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லி கார்கோடகன் என்கின்ற பாம்பு கையில கொடுக்குது. அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ஊர்ல வந்து சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தமயந்தி என்ன பண்றா, ரொம்ப நாளாகிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை. அவள் குழந்தை இந்திரசேனைன்னு பேரு. அவ தான் நலாயினியா வரா. இந்திரசேனை தான் நலாயினியா வருவா. இது அவங்களுக்கு நலன மகராஜருடைய மக பேர் என்ன பேரு? நலாயினி. சரி, குழந்தை வேற வளருது. சரி, தந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. சரி, இன்னொரு திருமணத்துக்கு நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருமணம் ஏற்பாடாகுது. இது எல்லா நாட்டு அரசருக்கும் இது போய் சென்றடையுது. நலமகராஜா கடைசி என்ன பண்ணாரு, அந்த இதோட இது போய் ஒரு ஒரு ராஜாவுக்கு போய் தேரோட்டியாக இருக்கின்றார். அவர் கதையை பாருங்க. இப்போ எல்லா நாட்டு ராஜாவுக்கும் அறிவிக்கும் போது தேரோட்டியா இருக்கிற இவருக்கு காதுல விழுது. ஆகா, தமயந்திக்கு மறுமணம் செய்வதற்கு ஏற்பாடு ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ வந்து நம்ம உண்மையை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கார்கோடகன் பாம்பு கொடுத்துட்டு பாருங்க. அதை போட்டதும் இப்படி இளமையாயிட்டார். இளமையாகி உடனே உண்மையை போய் சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. அதை கரெக்டா அந்த நிறம் மாறுறாரு பாருங்க. அந்த உருவம் மாறும்போது அவருக்கு 7.5 ஆண்டு முடியுது. சனி பகவான் அதுல இருந்து அதுக்கப்புறம் வெளியே போறாரு. இது அவங்களுக்கு 7.5 வருஷம் பிடிச்சாருன்னா விட மாட்டாரு. ஆனா போகும்போது நல்லது செஞ்சுட்டு போயிடுவாரு. கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் தெரியாம உங்களுடைய இதை தெரியாம நான் உங்ககிட்ட வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு சனி பகவான். அதான் நீங்க சனி பகவான் பிடிச்சா நீங்க யாரும் பயப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம யாருக்கிட்ட இருக்கோம், இப்ப சிவபெருமான்கிட்ட இருக்கும்போது யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 400 கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய்ய ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை. அது மாதிரி கற்புடைய பெண்கள் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குடிசையில் இருந்தாங்கல்ல, அவங்க தான் மறுபிறவி எடுத்து நலனும் தமயந்தியா வந்தாங்களா. அதே மாதிரி நலாயினியா வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த நலமகராஜாவுடைய மகள் நலாயினி சிறுபிள்ளையிலே அவ வளர்ந்து வரும்போது நலாயினி வந்து ரொம்ப கற்பு கரசி. யாரு? நலாயினி. அந்த அளவுக்கு கற்பில் சிறந்து விளங்குவது நலாயினி. அவள் வந்து இருக்கும்போது இந்த நலமகராஜா என்ன பண்ணாரு, இவரை கெட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் போது, இல்லை எனக்கு திருமணம்லாம் வேண்டாம், நான் சிவபூஜை செய்ய போறேன் அப்படின்னா. யாரு? நலாயினி. சிறுபிள்ளையிலே சிவபூஜை செய்யறவங்க. சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நடந்து என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் 7 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வாழ்வார்ல, அந்த காலத்துல நலாயினிய திருமணம் முடிக்க ஏற்பாடு ஆகினதும் உடனே எனக்கு வேண்டாம், நான் சிவபூஜை செய்யறேன்னு சொல்லி சிவபூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவலோகத்துல எல்லாரும் பேசுறாங்க. இந்திரன் வந்து கேட்கிறாரு நாரதட்ட, யார் கற்பில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது உடனே நாரதர் சொன்னாரு, கற்பில் சிறந்து விளங்குவர் நலாயினி தான் அப்படின்னு. என்னது, ஏன் மனைவியை சொல்ல மாட்டேங்க, மும்மூர்த்திகளுடைய மனைவியை சொல்ல மாட்டேங்கிற, அது என்ன நலாயினியை பத்தி பூலோகத்துல இருக்கக்கூடிய நலாயினியை பத்தி சொல்றியே அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்ல, வேணா செக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க அப்படின்னதும் உடனே ஒரு முனிவர் வராரு. நான் போய் அவரை சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, அது அந்த முனிவருக்கு பேரு அந்த மவுட்கல்ய முனிவர். மவுட்கல்ய முனிவருங்கிற முனிவர் வந்து என்ன பண்றாரு, சோதிக்க வேண்டும் என்று நலாயினி உடனே அந்த முனிவராக இருந்த ரொம்ப வயதான முனிவர் வந்து என்ன பண்றாரு, இளமை தோட்டத்துல போய் அவளுக்கு முன்னாடி போய் நின்னதும் உடனே அவர் ஆசைப்பட ஆரம்பிச்சிடறாரு. நலாயினி ஆசைப்பட ஆரம்பிச்சதும் உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு திருமண ஏற்பாடு எப்போ உனக்கு ஆகணும்னு நீ நினைக்கிறியோ அப்ப நம்ம அரசவை மோதிரத்தை நீ அணிந்து கொள், அவங்களிடம் நீ கொடு, நான் அதை பார்த்து நான் திருமண ஏற்பாடு உனக்கு செய்கின்றேன் என்று சொல்லி நலாயினி கையில அந்த மோதிரத்தை போட்டு விட்டுறாரு. யாரு? நலன். யார் கையில? நலாயினி கை. இப்ப இந்த திருமண ஆசை வந்துருச்சா, உடனே அந்த இளைஞனா இருக்கக்கூடிய அந்த முனிவர் கையில அந்த மோதிரத்தை அனுப்பிச்சுடுறான். இப்ப இவன் போகும்போது எப்படி போறான் அப்படின்னா முனிவராகி போறான். முதல்ல இவருக்கு முன்னாடி இளமை தோற்றத்துல இருந்தான்,
அவங்க அப்பாட்ட பொண்ணு கேட்கும்போது முனிவர் இடத்துல போய் உன் மகளை எனக்கு திருமணம் முடிச்சு கொடு அப்படின்னதும், என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்க, அவ உங்களைய திருமணம் முடிக்கணும்னு சொல்றா, வேணா இந்த வாரம் மோதிரத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி காமிக்குது. மோதிரத்தை ஆகா, அப்ப வந்து திருமண ஆசை வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு முனிவரை முடிக்கிறாளா, ரொம்ப சந்தோஷம், எப்படியோ திருமணம் முடிச்சா சரிதா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. உடனே அவர் பார்த்ததும் முனிவர் இடத்துல இருந்ததும் ரொம்ப அவருக்கு அதிர்ச்சி ஆகிறா. உடனே இவர் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எது சொன்னாலும் குத்தம் குறை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த முனிவர். ஏன்னா அவர் சோதிச்சு பார்க்குறாரு யார, நலாயினி எதுக்குனாலும் இசைவாளா, கணவனே கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிறாளா அப்படின்லாம் பார்ப்போம்னு சொல்லி கணவனை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேங்கிறா அந்த நலாயினி. கடைசி என்ன பண்றாரு, ஒன்று நீ என்கிட்ட கொஞ்சம் விலகியாரு அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கடைசி முடிஞ்சா எனக்கு ஒன்று பண்ணு, அந்த தாசி வீடு இருக்கு பாரு, அந்த தாசி வீட்டில் போய் என்னைய கொண்டு போய் விடு அப்படின்னாராம். உடனே அதுக்கும் சரின்னாலாம், எதுக்குனாலும் கணவர். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப நோய் வாய்ப்படுற மாதிரி ரொம்ப பாடாப்படுத்திருக்காரு அந்த மவுட்கல்ய முனிவர். சரி எதுலையாவது ஒன்று மசிவாளான்னு பார்த்து அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. உடனே இவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மாதிரி உடனே அந்த தாசிட்ட போய் அந்த தாசிட்ட கேட்டால் இந்த உடம்பை கொண்டு போய் நான் எப்படி அவள் என்னை உள்ளே விடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறா, நலாயினி போய் அந்த தாசி வீட்டில் போய் காலில் அவள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இவ போய் கோலம்லாம் போட்டு செஞ்சு போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த தாசி வெளியே வந்து பார்த்தா கோலம்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி தினசரி இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வெள்ளத்தில் எழுந்திரிச்சு பார்த்துட்றான் அந்த தாசி. இவன் உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், இல்லை என்னுடைய கணவர் வந்து இப்படி நோய் வாய்ப்பட்டிருக்காரு, ஆனால் உன்னோட கூடணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு நீ உடன்படுவியா அப்படின்னு கேட்டாரா. உடனே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. யாரு, அந்த தாசி உடனே அவரை ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு வரா. யார, அவருடைய கணவரை. அவர் நோய் வாய்ப்பட்டிருக்காரா, ஆனால் தாசி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. சரின்ட்டு தூக்கி கூடையில வச்சுட்டு கொண்டு வரும்போது அங்கே மாண்டவிய முனிவர் அங்கே இருக்காரு. மாண்டவிய முனிவர் எப்படின்னா, ஆணி நுனியில அந்த இது கழுகு மரத்தில் உள்ள வைப்பாங்க பாருங்க, தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு மாண்டவிய முனிவர். அந்த கழுகு மரத்தில் உள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு இருக்கு உள்ள. அந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் உச்சியில இருந்தாரா, இவன் அவசர அவசரமா வேகமா போகும்போது அவர் ஒரு லேசு இப்படி தட்டி விட்டு போயிட்டா. இந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு, மாண்டவிய முனிவருக்கு. அவர் லேசு தட்டி விட்டதும் கொஞ்சம் மேலே இருந்தவர் கொஞ்சம் கீழே இறங்கிட்டார். அந்த இது கூட கொஞ்சம் இறங்கி அவருக்கு வேதனை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி வேதனை கொடுக்க ஆரம்பித்ததும் உடனே சபிக்க ஆரம்பிச்சிட்டார். விடுவதற்குள் உன் கணவன் இறந்து விடுவான் அப்படின்னாரு. உடனே இவளுக்கு பொறுக்க முடியல, கணவரை இறந்துடுவேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி நேரம் என்ன பண்ணா, சூரியனை உதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சூரியனை, ஏன்னா கற்புடைய பெண்கள் எது சொன்னாலும், அதனால தான் கண்ணிக்கே என்ன பண்ணா, மதுரை ஏறிச்சு. சூரியனையும் உதிக்காது அப்படின்னதும் அது உதிக்கவே இல்லை. 2-3 நாள் ஆயிடுச்சு சூரியன் உதிக்கல. எல்லாரும் தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க, இப்படி உதிக்காம இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அத்தனை தேவர்களும் எங்க வந்தாங்க, நலாயினியை பார்க்க வந்தாங்க. சூரியனை கொஞ்சம் உதிக்க விடுமா அப்படின்னு. அப்ப என்னுடைய கணவர் விடுவதற்குள் இறப்பார் என்று சொன்னார், அப்படி அவர் இறக்க மாட்டார் என்று மாண்டவிய முனிவர்கிட்ட போய் அந்த சாபத்தை நீக்குங்க, நான் இந்த சூரியனை உதிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அத்தனை தேவர்களும் போய் மாண்டவிய முனிவர்கிட்ட அவருடைய கற்பை பத்தி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாண்டவிய முனிவர் சாபத்தை நீக்கினார். அதுக்கப்புறம் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நமக்கு. அதுக்கப்புறம் அவ நலாயினி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பழைய உருவத்தை கொண்டு வந்து இளமையாகி 2 பேரும் சந்தோஷமா ரொம்ப காலம் வாழ்றாங்க. யாரு, இந்த நலாயினியும் அவருடைய கணவரும் ரொம்ப காலம் வாழ்றாங்க. இந்த மௌட்கல்ய முனிவரும் நெடுங்காலம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் வயசான காலத்துல இவர் வந்து நான் தவம் செய்ய போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சுவாமியை நோக்கி தவம் செய்யறாங்க நலாயினி. அப்ப சாமிகிட்ட 5 தடவை பதிகல்யம் சொல்லி 5 தடவை சொன்னாங்களாம். உடனே அப்படின்னா என்ன, சீக்கிரம் என்னை அழைத்துக்கொள், சீக்கிரம் என்னை அழைத்துக்கொள்னு 5 தடவை சொல்லியிருக்காங்க. உடனே சாமி அவருக்கு, நீ மறுபிறவியில் 5 கணவரோடு பிறப்ப, 5 கணவர் உனக்கு அப்படின்னு சொல்லி சுவாமி அவருக்கு கட்டளையிட்டார். அவங்க தான் திரௌபதியா வர்றாங்க. திரௌபதி தெரியுமா உங்களுக்கு, பாஞ்சாலி, பஞ்ச பாண்டவர்கள். ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 5 தடவை சொன்னாலா, அதனால 5 தடவை நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துறேம்மா, 5 பேரும் உனக்கு மறுபடியும் கணவராக வருவாங்க அப்படின்னதும் அதுக்கப்புறம் தான்
ஆனால் 5 கணவராக இருந்தாலும் கூட கற்பு சிறந்து விளங்குவள் இந்த திரௌபதி. உடனே நம்ம மாதிரிலாம் கிடையாது, அவங்கெல்லாம் ரொம்ப உயர்வு. இப்பெல்லாம் எத்தனை கல்யாணம் முடிச்சிடுறேங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஆகுது இல்லை, மனைவி போயிடுச்சு 2வது முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவு போயிட்டா அவ்வளோதான், அவங்க உடனே கிட்டலாம் ஏற ஆரம்பிச்சிருவாங்க அந்த காலத்தில். கணவர் இல்லைன்னா உடனே. இப்போ காலகாலத்தில் இடத்த கழிவு டைவர்ஸ் கொடுக்கலையா, காலத்தில் கையெழுத்த போட்டுப்பா, அந்த போட்டு இடத்த கழிவு பண்ணு, அடுத்த ஆளுக்கு எனக்கு ரெடியாக இருக்காங்க, சும்மா போய் அப்படின்னு முடிக்க விட்டுட்டு அடுத்தது முடிச்சுக்கிறாங்க. அப்படியே போச்சு நிலவை. சரி, கதை புரியுதா உங்களுக்கு? என்னென்ன கதை பார்த்தீங்க? நலமகராஜாவும் நலாயினி. அந்த படமே இப்போ கதை இப்போ திரைப்படமாகவே இருக்கா? கதை படமாகவே இருக்கு என்ன? அப்படியா? அந்த மாண்டவிய முனிவரில் சாதாரண ஆள் கிடையாது, மிகச்சிறந்த முனிவர். அவருக்கு வினைப்பெயின் காரணமாக அந்த இதில் போய் அனுபவிக்கணும்னு ஒரு பிராப்தம். அப்போ பார்த்தீங்களா, அப்போ வினைப்பெயின் யாராக இருந்தாலும் விடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது முனிவராக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும். ஞானிகளே விடாதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஞானிகளாக இருந்தாலும் விடாது, முனிவராக இருந்தாலும் விடாது. பட்டினத்தாரே ஒரு வழி பண்ணிருச்சு, அவரே கழுகு முகத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிருச்சு. அப்போ நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க, நம்மளாம் சர்வ சாதாரணம். கேட்க சொன்னீங்க. ஆனால் ஞானிகளுக்கெல்லாம் சாமி என்ன பண்ணுவார்னா, அந்த பட்டுச்சேலையில் அழுக்குப்பட்டா எப்படி இருக்கும் உடனே துடைக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளெல்லாம் இந்த வத்த குழம்பு, கீரை எல்லாத்தையும் டேபிளில் தொலைச்சி ஒரு கறி துணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அதை உடனே நீங்கள் துவைப்பீங்களா? மொத்தமாக வச்சு ஒரு நாள் கும்பும். அது மாதிரி சாமி நம்ம மொத்த வெளியில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை கும்முன்னு கும்பிடுவாரு. அப்படிலாம் செய்ய மாட்டாரு, கவலைப்படாங்க. நம்ம சாமி கருணையே வடிவானது. நம்ம வினையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுபவிக்கும். அத்தனை வினையும் கொடுத்தா நம்மளாம் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. வீடுவை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னாரு வள்ளுவர். ஒரு மாட்டு வண்டியில் ஒரு அளவுக்கு தான் பொதி சுமத்த முடியும், அதுக்கு மேலே சுமத்தினா அது அச்சு. அது போல சாமி கருணையே வடிவாகிய பெருமான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வினையை கொடுத்து அதிலே பக்குவம் வந்துருச்சுன்னா கூட மிச்ச வினையை காலி பண்ணி விட்டுருவாரு. இப்போ பக்குவம் வந்துருச்சுன்னா எஞ்சிய வினையில காலி பண்ணிடுவாரு. ஆனால் பக்குவம் வரணும். ஏன்னா பக்குவம் வராமல் சிவத்தை நுகர முடியாது. ஏன்னா சிவபெருமான் அனுபவிக்கக்கூடிய பொருள், அவர் அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் கிடையாது. சிவபெருமான் அனுபவ பொருள். யாரு அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே பெரியவங்க. சிவபெருமான் நன்றாக உணர்ந்து வழிபாடு செய்து கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். நிட்டை கூடி இறைவனை அனுபவிக்கணும், அதுல தான் இருக்கு விஷயம். இப்போ யோசிக்காங்க, அனுபவிப்பதுன்னா எப்படி? இறைவனோடு 2 கலத்தல், அதே சிந்தனையாக இருக்கிறது. நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் இருக்கா? ஆமா, அது உடனே வராது இல்ல, அதுக்கு புறத்தில் வழிபாடு பண்ணாதான் வரும். புறத்தில் வழிபாடு பண்ணாதான் வரும். கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சிவகமாக பார்த்தா முடிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. அது சாதாரணமாக வராது. எல்லா இடத்துலையும் சிவத்தை பார்க்கறது அதுதான் ஞான நிலை. எல்லாத்துலேயும் சிவத்தை பார்க்கறது. இப்போ உங்களுக்கு செவரை பார்த்தா சிவன் தெரியுதா? மரத்தை பார்த்தா சிவன் தெரியுதா? அது வரணும். போதங்கள் 5ஆகி புலனாகி பொறியாகி ஏதங்கள் அனைத்துமாய் ஏதமில்லா பெருமையனை அனைத்துலகம் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டனைங்கிறாரா. அப்படி எங்கு பார்த்தாலும் சாமி பார்க்கணும், அந்த அளவுக்கு நாம உள்ள போகணும். நிச்சயம் அது இல்லை. வழிபாட்டில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தசரதன்னு ஒரு முடி வெளுத்ததுக்கு நாட்டை விட்டுட்டு போயிட்டானா. ஒரு முடி வெளுத்ததுக்கு. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளையில எல்லாருக்கும் அரைச்சிருது அப்படின்னு நம்ம சிறுபிள்ளையிலே போய் தான் ஆகணும். வேற அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துருக்காங்க. ஒரு முடி வெளுத்ததுக்கு அதை சொல்கிறார் பாட்டில். ஏற்கனவே அந்த பாட்டு சொன்னேன்னு நினைக்கிறேன். மன்னனே அவன் கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்னானா, தசரத மன்னன் போய் முன்னே நின்னதும் ஒரு முடி மட்டும் இப்படி வெளுத்து இருந்துச்சான். பார்த்ததுமே இவருக்கு என்ன வந்துருச்சான், மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து, உன்னுடைய பதவியெல்லாம் அரசவையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துரு, மகன்கிட்ட கொடுத்துரு. மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி, போய் காட்டில் போய் தவம்புரி, உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, உனக்கு முடி வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாட்டில் சொல்கிறாங்க. ராமாயணத்தில் வருது. மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ வண்ணரும் தவம்புரி பருவம் உயிரென தன்னம் மூலந்தனில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தன ஒரு மயிர். ஒரு முடி வெளுத்ததுனால
நாட்டையே விட்டுட்டு போயிட்டானா தசரதன். இப்போ நம்ம போவோம் அப்படி எத்தனை முடி நரைச்சாலும் சரி நான் இங்கே இருந்து சாதிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றது தெரியுது. என்னன்னா நான் யமன் கொடுக்குற முதல் இது என்னன்னா நரை. அவன் கொடுக்குற முதல் இது என்னது, இப்போ நரை விழுந்துருச்சு ஒழுங்கா சாமி வழிபாடு பண்ணிடு அப்படின்னு கொடுத்தா நம்மளால டை அடிச்சு 11 நோட்டீஸ் சாமிக்கு அவருக்கு டை அடிச்சு 11 நோட்டீஸ் கொடுக்குறது, டை அடிச்சுட்டேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது திரையை கொடுத்தா கண்ணாடியை போட்டு 11 நோட்டீஸ், கடைசி மூப்பு வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் வரமாட்டேன்னு சொல்லவே முடியாது, அடிச்சு இழுத்துட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? அதனால் நரை விழுகும் போதே நம்ம என்ன சொல்லணும், இறைவன் மேலே ரொம்ப ஒன்ற ஆரம்பிச்சோம். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது ஈதோர் பிறவி நம்தமக்கு மதித்திருமின் என்று சொல்வதற்கிணங்க நம்ம ஆழ்ந்து உள்ள இறங்க ஆரம்பிச்சிடணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4 மணிக்குள்ள இருந்துச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அடிக்கு நியூஸ் வருது. அது யாருன்னு சொல்ல விரும்பலை, முடிஞ்சதுக்கப்புறம் வேணா சொல்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுறாங்க சாமியை. இப்போதைக்கு இத்தனைக்கு நம்ம வழிபாட்டில் கூட இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வராங்க. யாரும் சொல்லுங்க பார்ப்போம். வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? காலை சொன்னீங்களா? 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுறாங்களாம் ஐஸ்வர்யா நம்ம இது சிவாசியில். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க கேட்டால் நான் 4 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுவேன் சிவா அப்படிங்கிறாங்க. இந்த வழிபாட்டுக்குள்ளே வரல, ஆனால் சாமி மேலே அவ்வளோ ஒன்றுதல் பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம குழுவில் வந்து சாமி சேர வைக்கிறார். புரியுதாங்க? இந்த ஒரு 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் சிவாசிலேருந்து 2 பேர் வருவாங்களே, ஒரு 2 பையனை கூப்பிட்டு வருவாங்களே, பார்த்தீங்களா? சரி சரி சரி. பேரு நல்லா தெரியும். பேரு இலவு, நம்ம பேரு இலவு, இன்பமோடு பிணி சாக்காடு இவை கருவாய்ப்பட்டது. கருவிலே சாமி எழுதி வச்சிருவாரு. பிறக்கும் போதே உனக்கு இந்த பேரில் தான் நீ பிறப்ப அப்படின்னு யார் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது. இப்போ போகிற இத்தனாம் தேதி நீ வந்துடுவ அப்படின்னு. எது போல் அப்படின்னா, இப்போ நம்ம காசுக்கு டிக்கெட் போடுறோம், எப்படி போடுவோம்? அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடுவோம், போட மாட்டோமா? இத்தனாம் தேதி போகிறோம், இத்தனாம் தேதி ரிட்டர்ன் வரோம். அதே போல் சாமி கருவிலே இத்தனாம் தேதி போகிறேன், இத்தனாம் தேதி வா. இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். இந்த இடைப்பட்ட கேப்பில் நமக்கு இந்த பிறவி கொடுத்துருக்காருல, இந்த பிறவியை மதித்து நாம் மதித்து இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும் அப்படின்னு வழிபாடு செய்யணும். சாமி நல்லா சிக்கனை பிடிச்சு அடியார்களோடு இணங்கி திருமுறைகள் பாடி சிவபூஜை செய்து திருக்கோயிலுக்கு சென்று தல யாத்திரை மேற்கொண்டு வழிபாடுகளை செஞ்சு இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம தேடிக்கலாம். தோசத்தெல்லாம் பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா யாத்திரை பற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. காலம் இல்லை அப்படி, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஆலமுண்டானோடு நான்முகனும் வானவரும் நன்னறிய ஆலமுண்டா நீங்கள் பாண்டிப்பிரான் தான் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து. சாமி எவ்வளோ கருணையோட இருக்காரு. குருவா வர்றாரு, ஞானாசிரியனா வர்றாரு. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சாமி உடனே குருவா வந்துடுவார். இப்போ சில பேருக்கு டீச்சருக்குன்னு வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பரிபக்குவமாக தான் இருப்பீங்க. விளைப்பையின் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகும் சார். என்ன காரணம்னா, நம்ம ஏற்கனவே முற்பிறவிகள் என்ன செஞ்சிருப்போம் தெரியாதா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் சாமி கொடுக்க தயாராக தான் இருக்காரு. அந்த பக்குவம் வரும்போது டக்குன்னு உடனே குருவா வந்துடுவார், அவ்வளோதான். அந்த வினைப்பை நீங்கிச்சுன்னா குரு வந்துடுவார். எப்படி அப்பர் சாமிகளுக்கு திருவடி கேட்டார், அப்பயே கொடுத்துருக்கலாம் பட்டீச்சரத்தில், ஆனால் நல்லூருக்கு வந்துட்டார். இந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் திருவடி கொடுக்குறாரு. ஏன்னா வினைப்பையனை நீக்கணும்ல, அதுக்காக. அதே போல் சிலருக்கு தீட்சை கிடைக்காம இருக்கலாம், அவங்களுக்கு சில வினைப்பயன்களை நீக்கிட்டு சுவாமி சீக்கிரம். அதுக்காக தீட்சை எடுத்தவங்க தீட்சை எடுக்காதவங்கள பார்த்து என்ன சொல்லக்கூடாது, அவங்க எடுக்கலன்னு இழிவாக பார்த்துடக்கூடாது, எதுவும் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, பெருமானே அந்த உயிருக்கு சீக்கிரம் கிடைக்கட்டும்னு நினைக்கணும். இப்போ அடினா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மகேஷ் வாக்கில் சீக்கிரம் தீட்சை கிடைக்குன்னு நான் ரொம்ப நாளாக சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்க எல்லாத்துக்காகவும் சாமிகிட்ட நான் அடின்னு வேண்டிக்கிட்டு தான். எல்லாரும் சீக்கிரம் தீட்சை எடுக்கணும், எல்லா உயிரும் இந்த பிறவிலேருந்து தப்பணும், ஆன்ம விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நோக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். உங்களுக்கு தான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், எல்லாருக்கும் தான். தீட்சை எடுக்காதவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான். எல்லாரும் காலகாலத்தில்
இந்த பிறவியை மதித்து வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழியை நாம் பார்த்தோம். சரி, அதனால் பேரு இலவு இன்பமோடு பிணி சாக்காடு நோய் நொடி எல்லாமே இயற்கை எழுதப்பட்டது. இவன் போகிறான் இந்த நோயோட தான் பிறப்பான் அப்படின்னா அந்த நோய் தான் நமக்கு. தொழில் நோய்னா கடைசி வரைக்கும் அந்த நோய் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போய் போடுறீங்களா, ஊசி போடுறீங்களா, ஒரு காய்ச்சலோ இல்லை மண்டையடியோ இல்லைங்களா ஊசி போடுறீங்களா, இதெல்லாம் நோயை கண்ட்ரோல் மட்டும்தான் படுத்தும். ஆனால் நோய் அப்படியே இருக்கும். புரிஞ்சுச்சா? சிலருக்கு தலைவலி ரொம்ப இருக்குன்னா தலைவலிக்கு சரி பண்ணுறதுக்கு ஊசி போடுவீங்க. அது அது எவ்வளவு பவர் இருக்கோ அது வரைக்கும் தாங்கி நிற்கும், அவ்வளோதான். மறுபடியும் வர ஆரம்பிச்சோம். அந்த நோய் இருக்குது அப்படின்னா இருக்கும். எந்த காலம் வரைக்கும் அந்த ஊசி தாங்குற அளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஊசி. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த நோயே இல்லாமல் இருக்கணும்னா சாமி நினைச்சால்தான் முடியும், சாமி வழிபாடு செய்தால்தான் முடியும், திருமுறைகள் பாடினால்தான் முடியும். இல்லைன்னா வேற யாராலையும் நீக்கவே முடியாது நோய்கள்லாம். ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சா தானே சாமி எடுத்து கொடுக்குறாரு. சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே எத்தனை பிறவியில் என்னென்ன செஞ்சு வச்சுட்டோமோ அதுலேயும் பட்டதை இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை எத்தனை மாதாவோ அப்படிம்பாரு. எத்தனை தாய் வயிற்றுல பிறக்கணுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாடுவார். ஒரு தாய் இருதாய் பல கோடிய தாய் அப்படிம்பார் அருணகிரிநாதர். அவமா அழியாதே அப்படிம்பார். நம்ம இன்னும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம எந்த நிலையிலையும் சிவபெருமான் விட மாட்டார். இந்த பிறவியில் அவரை வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பாவது கிடைச்சிருக்கேன், அதுவே பெரிய விஷயம். எத்தனை கோடி பிறவி எடுத்து சாமிட்டு வந்திருக்கோம். உரைப்பை காட்டினா எடுத்த பிறகுலே போயிடலாம், உரைப்பு இல்லைன்னா கொஞ்சம் நிதானமும் போகும், அவ்வளோதான். சரிதானா? அப்படி பேரு இலவு இன்பமோடு பிணி சாக்காடு இவெல்லாம் கருவாய்ப்பட்டது. கருவிலே சிம் கார்டை போட்டுவிட்ட மாதிரி சாமி கருவிலே என்ன பண்ணிடுறாரு, சிம் கார்டை சொல்லி போயிட்டு வைப்பா. நம்ம செல்ஃபோனில் சிம் கார்டு உள்ளே போட்டால் போதுமா? சிம் கார்டை போட்டாலும் அங்கே மெயினாக என்ன வேணும், சார்ஜ் வேணும். செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலையே செய்யாது. நீங்கள் சிம் கார்டு போட்டாலும் செல்ஃபோன் இருந்தாலும், செல்ஃபோன் வந்து உடம்பு, அந்த உள்ள சிம் கார்டு உயிர். இது ரெண்டு இடத்த பேச முடியுமா? சார்ஜ் இருக்கணும். அப்போ உயிருக்கு உயிரை சிவம் இருந்தால் தான் இந்த உயிரானது வேலை செய்யும். அதே போல் அதில் வந்து சார்ஜ் இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அதே போல் சிவம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. நீங்கள் என்னதான் நீங்கள் செல்ஃபோனில் சிம் கார்டை போட்டுறேன், மெமரி கார்டு போடுறேன், என்னதை போட்டாலும் சார்ஜ் இல்லைன்னா பேசவே முடியாது. அதே போல் சிவம் உள்ளே இல்லைன்னா, உயிரோடு உயிராக இல்லைன்னா எந்த இயக்கமும் நமக்கு கிடையாது. அதான் இருளிலும் நட்டம் பயின்றாடும் நாதனினாரு. கேவல நிலையில் கூட சிவபெருமான் நல்லிருளில் கூட சாமி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ சொன்ன பார்த்தீங்களா, அப்போ முற்றிலும் மறைப்பு ஆவார சக்தி வேலை செஞ்சது. இப்போ அதான் நியமிக்க சக்தி நமக்கு வேலை செஞ்சுட்டு. கீழே உள்ளதெல்லாம் மேலே காட்டுது, மேலே உள்ளதெல்லாம் கீழே காட்டுது. யாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆக்ஷன் பயங்கரமாக கொடுப்பாங்க, அப்படியே ரொம்ப உருகி உருகி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தா கீழ்த்தரமாக நடந்துக்கிடுவாங்க. கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வஞ்சே தீர்த்துருவாங்க. அப்படி ஆளுகளாக இருக்காங்க. இப்போ சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் மனம் குளிர்ந்து இருக்கும். அப்படி ஆமாம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது புரியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்லா ரொம்ப ஆக்ஷன் பண்ணி நடிப்பாங்க, நல்லது மாதிரி. உங்களுக்காக நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க அப்படிம்பாங்க. அங்கிட்டு போய் வசம் வைவாங்க. நம்ம வச்சு பார்த்துருக்கீங்களா? சரி, அது அப்போ பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் போயிடும். இளவு சீக்கிரம் வந்துடும். எந்த நேரத்தில் வரும்னு சொல்ல முடியாது. இறப்பு எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. பிணி எப்போ, நோய் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. சாக்காடு எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. பிறப்பது போலும் பிறந்து இறப்பது போலும் சாக்காடு அப்படிங்கிறார்ல, யார் வள்ளுவர் சொல்றாரு. எந்த நேரத்தில் இறப்பு வரும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளேயும் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்து வைத்து விட வேண்டும். அப்படி நிறைய சொல்றாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் மட்டும் பார்த்துருவோம். யாரேனும் ஒருவர் அகபூஜை செய்யும் இடத்து அவர்களுக்கு அசூசி முதலிய குற்றம் இல்லை, பூ முதலியவற்றை பறிக்கின்ற வேதனையாகிய குற்றம் இல்லை, மிகவும் இதனால் சரீர வருத்தமும் இல்லை, இவன் பெரும் பலவும் அதிகமாயிருக்கும். புறப்பூசை செய்யல் இதுக்கா போயிட்டோம் இல்லையே, அகபூஜை புறப்பூஜைக்கு போயிட்டோம். மாறிடுச்சா? மாறிடுச்சு.
விஞ்ஞான தானவியல் முயற்சி அப்பா. அதனால அப்ப நம்ம இருக்கையில என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, அருவருப்பை உடைய சரீரத்தை சுத்தி பண்ண வல்லவர் யார்தான்? அவ்வாறு சுத்தி செய்ய வல்லவர் இல்லாமையினால் அத்தேக சுத்தி வாராமையின் ஆன்ம சுத்தியும் பிறவாது. ஆகையினால் ஆன்ம சுத்தி உண்டாவது எங்கனமெனில் இணையில்லாத மோட்சத்தை தருவோனாகிய ஞானாசிரியன் உபதேசித்த. ஞானாசிரியன் யாரு? சிவபெருமான். ஞானாசிரியன் யாரு? சாமி தான் குருவா வருவாரு. இப்போ நம்ம தீட்சை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தீட்சை எடுக்கிற அந்த குருநாதர் யார் பார்க்கணும்? சிவமாக பார்க்க வேண்டும். அவர் தான் நமக்கு ஞானாசிரியர். உபதேசித்த மேலான வாக்கியத்தை நிச்சயமாக கொண்டு உறவு பகை ஆசையாகிய தன் குற்றத்தை போக்கி யாவரும் மனத்தான் நிலைத்திற்குரிய சிவபெருமானது ஸ்ரீபாத தாமரையில் ஆன்மாவை ஐக்கியம் பண்ணி இருத்தலே ஆன்ம சுத்தியா. இந்த ஆன்மா சுத்தி அடைஞ்சாதான் எங்க போக முடியும்? சிவ தரிசனம் கிடைக்கும். ஆன்மா என்ன ஆகணும்? சுத்தி அடையணும். அதுக்கு என்ன செய்யணும்? எந்த நேரம் சாமியுடைய திருப்பாதத்தை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். சாமியுடைய திருவடி எப்படி சொல்லுவாங்கன்னா மலரால சொல்லுவாங்க. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சொல்றாங்கல்ல. மலர் சிலம்படி தானே சொல்றாங்க. சிவருமானுடைய திருவடி எப்படி சொல்லணும்? நீங்க கொடுக்கறது என்ன மலர்? நீங்க சாமிக்கு பூ கட்டி கொடுக்கீங்க, அது வாடுமா வாடாதா? வாடுகின்ற மலரை கொடுத்துட்டு வாடாத மலர் ஆகிய சிவபெருமானுடைய திருவடியை உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவு உலாவிய நீர்வடி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி. அப்ப அந்த திருவடி எப்படி மலர் சிலம்படின்னாரு. பெரிய சிறப்பு பாருங்க. யாருக்கு அவர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்? யாருக்கு? நம்மை போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் ஓதுனாலும் அறிய முடியாதவர். நில உலாவிய நீர்வழி வேணியன் பிரளயாகலர் ஆன்மாவுக்கு, அழகில் சோதியன் விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு. அப்படிப்பட்ட சாமி இப்ப எங்க இருக்காரு? அம்பலத்தில் ஆடுவான் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட சாமி எங்க ஆடுறாரு? சிதம்பரத்தில் நடனமாடி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், தேசன். அது ஒளி வடிவமாக இருப்பார் சாமி. தேசன் தேஜஸ் ஒளி. சரி, ஒளி வடிவத்தில் போய் பார்க்க முடியுமா இறைவன் அப்படின்னா பார்க்க முடியாது. தேசன் சிவலோகன். சரி, சிவலோகத்தில் போய் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானை எங்க பார்க்கலாமா? தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அப்படின்னாரு. அங்கெல்லாம் பார்க்க முடியாத சாமிய சிதம்பரத்துல பார்க்கலாம் அப்படின்னாரு. தில்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலோர் என்பாவார் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று சொல்வதற்கு இணங்க அடுத்த மார்கழி பிறக்க போகுது. எல்லாரும் திருவம்பாவைய தரவா வச்சுக்கோங்க. இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நேரத்தில் பார்க்காம படிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியும்? 20 பாட்டு 20 பாட்டு 2 பேருக்கு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டா வந்துடும். ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்காக நாங்கள் அந்த இதை எடுப்போம். அதுக்கப்புறம் முற்றுதல் பண்ணும்போது எடுப்போம். என்ன சரி, திரும்பவே அவ்வளவு முக்கியமானது. ஏற்கனவே சொன்னீங்களா, தலை அன்பு, இடையன்பு, கடையன்பு, இந்த 3 இதை வச்சு பிரித்து மாணிக்காசர் மிக அற்புதமாக அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த சிவத்திருமத்தை தான் இன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்கன்னு வீட்டில் போய் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த உயிரானது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்களில் உயிர்கள் பிறக்கும். இந்த இந்த பிறப்பு எப்படி வரும்? அதாவது மேகத்தின் வழியாக, கடலிலிருந்து மேகத்தின் வழியாக சென்று மலை வழியாக தாவரம் கிழங்கு தண்டின் வழியாக இருந்து அதுக்கப்புறம் தந்தை உண்டு. அதுக்கப்புறம் தாய் வயிற்றில் 10 மாதம், தந்தை வயிற்றுல 2 மாதம், தாயின் வயிற்றுல 10 மாதம். அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தையானது வெளியே வரும். வெளியே வரும்போதே சாமி எப்படி பண்ணுறாரு? சிம் கார்டை போட்டு நமக்கு அனுப்பிச்சி விட்டுருவாரு. பிறப்பிறப்ப நமக்கு தெரிவித்துடுவார். இப்போ பூரா அதானே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் போய் வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். கற்றல் கேட்டலோட விட்டுறக்கூடாது. தனியாக போய் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். ஓ, இதெல்லாம் நூல்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலத்தை நம்ம வீணாக்கக்கூடாது. பெருமானுடைய சீர்பாதத்தை நம்ம எந்த நேரம் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தெழுதும் மறந்துவனோ என்று சொல்வதற்கு நாங்கள் பெருமானுடைய திருவடியை எந்த நேரமும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
எத்தனை சொற்பொழிவு சொன்னாலும் இதுதான், சாமி திருவடியே மறக்கக்கூடாது. என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் அன்றே. துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை அடை நிற்பார். எவ்வளோ அழகாக சொல்றாங்க. சரி, அடுத்து நம்ம தொடர்ந்து பிறப்பு இறப்பை பற்றி, ஜனனம் மரணத்தை பற்றி தொடர்ந்து நாம என்னைக்கு பார்ப்போம்? அடுத்து திங்கட்கிழமையா? சோமவாரம் இருக்காமா. அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவதர்மத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொரு வித்து கொருபரன் என போதும் முக்கட்பரமட்கு சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கனை தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வசியத்தொடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நித்தம் வதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கடுதாட திக்கு பரியட்ட பைரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப விரிக்கு திகடகையன போத கொத்து பர கொட்ட களவிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்றன நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பொடவொத்த பொறவள பெருமாளே பொறவள பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயிலாயும் வேகண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பொழில் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி வரவுடையோன் திருவரவு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாதுவைக மணிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே என்னார் தேசுவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம், சிவகாளி.